ತಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಪ್ರಭು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ವಂದನೆ. உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்கள். ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಮತ್ತೊಂದು ಆವರ್ತಿ ಕರ್ತನ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಕಾಣುವಂಥದ್ದು ತುಂಬ ಸಂತೋಷ. உங்கள் அனைவரையும் மறுபடியுமாக தேவனுடைய சன்னிதானத்திலே காண்பது மிகவும் மகிழ்ச்சி. ಕಳೆದ ಒಂದು 2 ತಿಂಗಳಿಂದ ನಾವು ಈ ಒಂದು ಮತ್ತಾಯನ ಸುವಾರ್ತೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 1-9 ವಚನಗಳನ್ನು ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. கடந்த 2 மாதங்களிலிருந்து நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்திலே நாம் தியானித்து வருகிறோம். ಕಳೆದ ಒಂದು ಜೂನ್ 1ನೇ ತಾರೀಕು ನಾವು ದುಃಖ ಪಡುವವರು ಧನ್ಯರು, ಅವರು ಸಮಾಧಾನವನ್ನು ಹೊಂದುವರು ಅನ್ನೋದನ್ನು ನಾವು ನೋಡಿದ್ವಿ. நாம் ஜூன் 1ஆம் தேதியிலே துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்ற வார்த்தையை தியானித்தோம். ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಮಾರ್ತ ಮತ್ತು ಮರಿಯಳು ಅವನ ತಮ್ಮನ ಒಂದು ಅನಾರೋಗ್ಯದ ನಿಮಿತ್ತ, ಮರಣದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಅವರು ದುಃಖವಾಗಿದ್ದಾಗ ಹೇಗೆ ಯೇಸು ಅವರನ್ನು ಸಮಾಧಾನ ಮಾಡಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡಿದ್ವಿ. மார்த்தாள் மரியாள் தன்னுடைய சகோதரன் மரித்த பிறகு அவர்கள் எந்த துக்கத்திலே இருந்த பொழுது எப்படி இயேசு கிறிஸ்து அவர்களை சமாதானப்படுத்தினார் என்று பார்த்தோம். ಹಾಗೆ ನವಮಿ ಕೂಡ ತನ್ನ ಗಂಡನನ್ನು, 2 ಗಂಡು ಮಕ್ಕಳನ್ನ ಕಳ್ಕೊಂಡು ಒಂದು ವಿಧವೆಯಾಗಿ ರೂತಳೊಂದಿಗೆ, ಆಕೆ ಕೂಡ ವಿಧವೆಯಾಗಿ ಇಬ್ಬರು ಬೆತ್ಲೆಹೆಮಿಗೆ ಬಂದಾಗ ಹೇಗೆ ದೇವರು ನವಮಿಯ ದುಃಖವನ್ನು ಹೇಗೆ ದೇವರು ಹೋಗಲಾಡಿಸಿದ್ರು ಅಂತ ಕೂಡ ನಾವು ನೋಡಿದ್ವಿ. நகோமி கூட தன்னுடைய கணவனை இழந்து 2 பிள்ளைகளோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது திருமணமாகி அந்த பிள்ளைகளும் மரித்த பிறகு தன்னுடைய மருமக்களோடு அவர் எப்படியாக நடக்கிறார் என்று பார்த்தோம். ಇವತ್ತು ನಾವು 3ನೇ ಒಂದು ವಿಷಯ ನಾವು ನೋಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. நாம் இன்று 3வது விஷயத்தை நாம் பார்ப்போம். ಶಾಂತರು ಧನ್ಯರು, ಅವರು ಭೂಮಿಗೆ ಬಾಧ್ಯರಾಗುವರು. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். ಈ ಶಾಂತರು ಧನ್ಯರು ಅನ್ನೋದಕ್ಕೆ ಉದಾಹರಣೆ ಹನ್ನಳ ಕುರಿತಾಗಿ ನಾವು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. சாந்தம் என்று சொல்லும் பொழுது அதை அன்னாலை குறித்து நாம் பார்க்கலாம். ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ನಾವು ಪ್ರತಿಯೊಂದು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಮಕ್ಕಳು ದೊಡ್ಡವರಾದ ಮೇಲೆ ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಏನು ನಿರೀಕ್ಷೆ ಮಾಡ್ತಾರೆ ಅಂದರೆ ನಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಮದುವೆ ಆಗಬೇಕು. எல்லா குடும்பத்திலும் கூட தங்கள் குடும்பத்தின் பிள்ளைகள் பெரியவராக வரும் பொழுது அவர்களுடைய திருமண காரியங்களை பற்றி யோசிக்கிறார்கள். ಮದುವೆ ಆದಂಥ ಒಂದು ದಂಪತಿಗಳಿಗೆ ಅವರಿಗೆ ಮಕ್ಕಳಾಗುವಂಥ ಒಂದು ಆಸೆ ಅದು ಆಟೋಮೆಟಿಕ್ ಆಗಿ ನ್ಯಾಚುರಲ್ ಆಗಿ ಅದು ಬರ್ತದೆ ಎಲ್ಲರಿಗೂ. திருமணமான தம்பதிகளுக்கு தாங்கள் ஒரு பிள்ளையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை அவர்களுக்குள்ளாக உருவாகிறது. ದೇವರನ್ನು ಅರಿತಂಥವ್ರಿಗೂ ಮಕ್ಕಳಾಗುತ್ತೆ, ಅರಿಯದೇ ಇರೋಂಥವ್ರಿಗೂ ಮಕ್ಕಳಾಗುತ್ತೆ. தேவனை அறிந்து கொண்டவர்களுக்கும் பிள்ளைகள் பெருக்கிறது, அறியாதவர்களுக்கும் பிள்ளை பெருக்கிறது. ನೀವೆಲ್ಲ ಎಷ್ಟೋ ಮದುವೆಗಳು ನೀವು ನೋಡಿದ್ದೀರಾ. எத்தனையோ பேரை நாம் பார்க்காமல் இருந்திருக்கிறோம். ಮಗು ಆದಾಗ ನೀವು ಹೋಗಿ ಆಸ್ಪತ್ರೆ ನೋಡಿದ್ದೀರಾ, ಮನೇಲಿ ಹೋಗಿ ನೋಡಿದ್ದೀರಾ. ஆஸ்பத்திரி குழந்தை பிறந்த பொழுது ஆஸ்பத்திரியிலே போய் நாம் சந்தித்திருக்கிறோம். ಮದುವೆ ಆದಮೇಲೆ ಒಂದು ವೇಳೆ ಅವರ ತಂದೆ ತಾಯಂದಿರಿಗೆ ಬರೀ ಹೆಣ್ಮಕ್ಳೇ ಆದರೆ ಅದೊಂದು ರೀತಿಯಾದಂಥ ಒಂದು ದುಃಖ ಅವರಿಗೆ. ஒருவேளை தன்னுடைய பிள்ளைகள் பெண் பிள்ளைகளாக பிறக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு துக்கம். ಕೆಲವರಿಗೆ ಬರೀ ಗಂಡು ಮಕ್ಕಳಾದರೆ ಅವ್ರಿಗೆ ಇನ್ನೊಂದು ರೀತಿ ದುಃಖ ಅವರಿಗೆ. சில வீடுகளிலே ஆண் பிள்ளைகள் மட்டுமே இருந்தால் அது ஒரு விதமான துக்கம். ಒಂದು ವೇಳೆ ಹುಟ್ಟಿದಂಥ ಮಕ್ಕಳು ಅಂಗವಿಕಲರಾಗಿ ಹುಟ್ಟಿದ್ರೆ ಅದು ಇನ್ನೊಂದು ರೀತಿ ದುಃಖ. ಅದು ஒருவேளை பிறந்த பிள்ளைகள் ஊனமுற்றவர்களாய் இருந்தால் அது ஒரு வேதனை. ಮಕ್ಕಳು ಆಗದೇ ಇರುವಂಥದ್ದು ಅದು ಇನ್ನೊಂದು ಘೋರವಾದಂಥ ಒಂದು ದುಃಖ. ಅದು பிள்ளைகளே இல்லாது இருப்பது அது இன்னும் பெரிய ஒரு துக்கமாக இருக்கிறது. ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದೊಂದು ರೀತಿಯಾದಂಥ ಒಂದು ದುಃಖ ಪ್ರತಿ ಮನೆಗಳಲ್ಲಿ ಆಗಾಗ ಬರ್ತಾನೇ ಇರುತ್ತೆ. எல்லா குடும்பத்திலும் கூட ஏதாவது ஒரு வழியிலே துக்கங்கள் வந்து கொண்டே இருக்கும். ನಾವು ಹಳ್ಳಿಯಲ್ಲಿ ಇರೋದ್ರಿಂದ ಹಳ್ಳಿ ವಾತಾವರಣ ಹೇಗಂದ್ರೆ ಫಸ್ಟ್ ಕೇಳ್ತಾರೆ, ನಿಮ್ಗೆ ಎಷ್ಟು ಮಕ್ಕಳು? ಹಳ್ಳಿயிலே நாங்கள் அங்கு போய் அவர்கள் பேசும் பொழுது ನಮಗೆಲ್ಲ ಹೆಣ್ಮಕ್ಳು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ எங்களுக்கு பிறந்த எல்லாமே பெண் பிள்ளைகள் என்று சொன்னார். ಅವ್ರ ಮೇಲಿಂದ ಕೆಳಗೆ ನೋಡ್ಬಿಟ್ಟು அவர்கள் மேலிருந்து கீழ் வரைக்கும் பார்த்து ನಿಮ್ಗೆ ಈ ತರ ಆಗಬಾರ್ದಾಗಿತ್ತು, உங்களுக்கு இப்படி ஆகியிருக்க கூடாது என்று ಅಲ್ಲ, ಒಂದು ಗಂಡು ಮಗಾದ್ರೂ ಬೇಡವಾ ನಿಮ್ಗೆ? உங்களுக்கு ஒரு ஆண் பிள்ளையாவது இருந்திருக்க கூடாதா? ಇನ್ನೊಂದು ಅಂಗಡಿಯವರು ಇದ್ದಾರೆ ಮೈಸೂರು ವಾಜಮಂಗಲದಲ್ಲಿ. நாங்கள் இருக்கிற இடத்துல அப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள். ಅವ್ರಿಗೆ ಒಬ್ಬನೇ ಮಗ, ಒಂದಿ ಬಾಯ್, ಒಬ್ಬನೇ ಮಗ, ஒரே ஒரு பையன். ಅವ್ರು ಯಾವಾಗಲೂ ನನ್ನ ಮಗ ದೊಡ್ಡವನಾಗ್ಬಿಟ್ಟ, ನಮಗೆ ಮತ್ತೆ ಹೆಣ್ಮಗು ಆಗುತ್ತೆ ಇಲ್ಲ ಗೊತ್ತಿಲ್ಲ, ನಿಮಗಾದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲಪ್ಪ, ಒಂದು ಹೆಣ್ಮಗು ನಮಗೂ ಆಗ್ಬಿಟ್ಟಿದ್ರೆ ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿರ್ತಾ ಇತ್ತು.
எங்கள் வீட்டிலே என்னுடைய பையன் பெரியவனாக ஆகிறான். ஆனால் இன்னொரு ஒரு பெண் பிள்ளை எங்களுக்கு பிறக்க இல்லையோ என்று தெரியாது. உங்களுக்காகிலும் பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். ಸೊ ನಮ್ಮ ಒಂದು CF ಸ್ಟಾಫ್ ಅಲ್ಲಿ ಒಂದು 3 ಜನ ನಮ್ಮ ಸ್ಟಾಫ್ ಹೆಣ್ಮಕ್ಳಿಗೆಲ್ಲ 3 ಹೆಣ್ಮಕ್ಳಾಯಿತು. எங்களுடைய ஸ்தாபனத்திலே 3 பேருக்கும் பெண் பிள்ளைகள் பிறந்தது. ಒಂದು ಫ್ಯಾಮಿಲಿಯಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅವರಿಗೆ 2 ಹೆಣ್ಮಕ್ಳು ಇದ್ರು ಆಲ್ರೆಡಿ. ஒரு குடும்பத்திலே ஏற்கனவே 2 பெண் பிள்ளைகள் இருந்தார்கள். ಅವರು ಗದಗ್ ಡಿಸ್ಟ್ರಿಕ್ಟ್ ಅಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡ್ತಾರೆ. அவர்கள் கதக் என்ற பகுதியிலே சேவை செய்கிறார். ಅವ್ರಿಗೆ ಏನು ಆಸೆ ಅಂದ್ರೆ 3ನೇ ಮಗು ಆದ್ರೂ ಒಂದು ಗಂಡು ಮಗು ಆಗಬೇಕು. அவர்களுக்கு என்ன ஆசை என்றால் 3வது பிள்ளையாவது ஆண் பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று. ಆದ್ರೆ 3ನೇ ಮಗು ಕೂಡ ಹೆಣ್ಮಗು ಆಯ್ತು. ஆனால் 3வது பிள்ளையும் பெண் பிள்ளையாக பிறந்தது. ಇಬ್ಬರಿಗೂ ತುಂಬಾ ದುಃಖ. கணவன் மனைவி இருவருக்கும் மிகவும் வேதனை. ಸೊ ನಾನು ಗದಗ್ ಹೋಗಿದ್ದೆ ಜಸ್ಟ್ ಒಂದು 3 ತಿಂಗಳಿಂದ ಅವರ ಮಗುನ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ. நான் கதக்குக்கு சென்றிருந்த பொழுது அவர்களை சந்தித்தேன். ಸೊ ನಮ್ಮ ಸಿಸ್ಟರ್ ರಾಧಾ ಅಂತ ಹೇಳಿ ಅವ್ರ ಹೆಸರು. ಅವ್ರ ಮನೇಲಿ ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದು ದುಃಖದ ಒಂದು ವಾತಾವರಣ. சிஸ்டர் ராதா என்று அவர்களுடைய பேர். அந்த வீட்டில் எல்லாரும் துக்கத்தோடு இருந்தார்கள். ಸೊ ನಮ್ಮ ಸ್ಟಾಫ್ಗೆ ಹೇಳಿದೆ, நம்மளுடைய ஸ்டாஃபை பார்த்து சொன்னேன், ದೇವ್ರು ನಿಮಗೆ ಇನ್ನೊಂದು ಮಗುನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ಸಂತೋಷ ಪಡಿ. தேவன் உங்களுக்கு இன்னொரு பிள்ளையை கொடுத்திருக்கிறார், அதை நினைத்து சந்தோஷப்படுங்கள். ಗಂಡು ಹೆಣ್ಣು ಎಂಬ ಒಂದು ಭೇದ ಭಾವ ನೀವು ಮಾಡಬೇಡಿ. ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அதில் வேறு பாதம் ஒன்றும் இல்லையே. ಒಂದು ಆಶ್ಚರ್ಯ ಅಂದ್ರೆ ಒಂದು ತಾಯಿ ಒಂದು ಹೆಣ್ಣಾಗಿ ಒಂದು ಹೆಣ್ಮಗು ಆದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಇಷ್ಟ ಆಗಲ್ಲ. ಅದೇ ನಮಗೆ ಬಹಳ ಒಂದು ಆಶ್ಚರ್ಯ. ಅದು பெண் பிள்ளை பெற்றெடுக்கிறவளே ஒரு தாய் தான், அவளும் பெண்ணாகத்தான் இருக்கிறாள். ஆனால் பெண் பிள்ளையை அவர்கள் இஷ்டப்படுவதில்லை. ಅಂದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಏನಂದ್ರೆ ಹೆಣ್ಮಕ್ಳಾಗ್ಲಿ, ಬಟ್ ಆದರೆ ಅಂಡರ್ಲೈನ್ பெண் பிள்ளைகள் ஆகட்டும், ஆனாலும் ಆದ್ರೆ ಒಬ್ಬೊಂದು ಗಂಡು ಮಗು ಆದ್ರೂ ಒಂದು ಮನೆ ஒரு பிள்ளையாவது ஆண் பிள்ளை இருக்க வேண்டும். ಹೆಣ್ಮಕ್ಳು ಮದ್ವೆ ಆಗಿ ಅವ್ರು ಬೇರೆ ಮನೆಗೆ ಹೋಗ್ತಾರೆ. பெண் பிள்ளைகள் திருமணமாகி கணவன் வீட்டுக்கு போய்விடுவார்கள். ಮಗ ಇದ್ರೆ ಮದ್ವೆ ಆಗಿ ನಮ್ಮನೇಲಿ ಇರ್ತಾರೆ, ನಮ್ಮನ್ನ ನೋಡ್ಕೊಳ್ತಾರೆ. மகனாக இருந்தால், ஆண் பிள்ளையாக இருந்தால் அவன் திருமணமான பிறகு நம்மோடு கூட இருப்பான். ಸೊ ಎಲ್ಲ ಹೆಣ್ಮಕ್ಳೇ ಆದ್ರೆ ಯಾರು ನಮ್ಮನ್ನ ನೋಡ್ಕೊಳ್ಳೋದು? எல்லாம் பெண் பிள்ளைகளாகிவிட்டால் நம்மை வயதான போது நம்மை ಯಾರು பார்த்து கொள்வார்கள்? ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಇವಾಗ ಏನ್ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ, ಒಂದು 30 ವರ್ಷ ಆದ್ಮೇಲೆ, ನನ್ಗೊಂದು 70-80 ವಯಸ್ಸಾದ್ಮೇಲೆ ಓಕೆ ನನ್ ಗಂಡ್ ಮಗು ಇದ್ರೇನೆ ಎಲ್ಲ ಕರೆಕ್ಟ್ ಆಗಿರುತ್ತೆ, ಪರ್ಫೆಕ್ಟ್ ಆಗಿರುತ್ತೆ ಎಲ್ಲಾನು. நமக்கு 30 வயசு, அதை தாண்டி 60-70 வயசு தாண்டி போகும் பொழுது நமக்கு ஒரு ஆண் பிள்ளை இருந்தால் மட்டுமே நம்மளுடைய வாழ்க்கை பூரணமாகும் என்று நினைக்கிறார்கள். ಸೊ ಒಂದಲ್ಲ ಒಂದು ರೀತಿಯಂತ ಒಂದು ದುಃಖದ ಒಂದು ವಾತಾವರಣ ಕೆಲವು ಮನೆಗಳಲ್ಲಿ ಆಗೋದನ್ನ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. ஏதாவது ஒரு விதத்திலே வீடுகளிலே துக்கங்கள் உண்டாகிறது நாம் பார்க்கிறோம். ಇದನ್ನ ಮುಂಜಾನೆ ನಾವು 1 ಸಾಮುವೇಲ, இந்த காலை வேளையில் நாம் 1 சாமுவேல் புஸ்தகத்திலே 1ನೇ ಅಧ್ಯಾಯ 1ஆம் அதிகாரம் 1ರಿಂದ ಬಹಳ ವಚನಗಳಿದೆ. ಬಟ್ ನಾವು 1ರಿಂದ 6 ವಚನ ನಾವು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. 1ರಿಂದ 6 வரையிலும் வாசித்துக் கொள்ளும். 1 ಸಾಮುವೇಲ, ಫಸ್ಟ್ ಸಾಮುವೇಲ್ ಚಾಪ್ಟರ್ 1:1-6. ಎಫ್ರಾಯಿಂ ಬೆಟ್ಟದ ಸೀಮೆಯಲ್ಲಿನ ರಮಾತೇಯಿಮ್ ಚೋಫೀಮ್ ಊರಿನ ಎಲ್ಕಾನನೆಂಬ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿದ್ದನು. ಇವನು ಯೆರೋಹಾಮನ ಮಗನು, ಎಲಿಹುವಿನ ಮೊಮ್ಮಗನು, ತೋಹುವಿನ ಮರಿಮಗನೂ ಆಗಿದ್ದನು. ತೋಹು ಎಂಬವನು ಎಫ್ರಾಯಿಮ್ಯನಾದ ಚೋಫನ ಮಗನು. ಎಲ್ಕಾನನಿಗೆ ಹನ್ನಳು, ಪೆನಿನ್ನಳು ಎಂಬ ಇಬ್ಬರು ಹೆಂಡತಿಯರಿದ್ದರು. ಪೆನ್ನಿನಳಿಗೆ ಮಕ್ಕಳಿದ್ದರು, ಹನ್ನಳಿಗೆ ಇರಲಿಲ್ಲ. ಅವನು ಪ್ರತಿ ವರುಷವೂ ಸೈನ್ಯಾಧೀಶ್ವರನಾದ ಯೆಹೋವನಿಗೆ ಯಜ್ಞವನ್ನು ಸಮರ್ಪಿಸಿ ಆತನನ್ನು ಆರಾಧಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ತನ್ನ ಊರಿನಿಂದ ಶಿಲೋವಿಗೆ ಹೋಗುತ್ತಿದ್ದನು. ಅಲ್ಲಿ ಏಲಿಯ ಮಕ್ಕಳಾದ ಹೊಫ್ನಿ, ಫಿನೆಹಾಸ್ ಎಂಬವರು ಯೆಹೋವನ ಯಾಜಕರಾಗಿದ್ದರು. ಎಲ್ಕಾನನ ಯಜ್ಞವನ್ನು ಅರ್ಪಿಸಿದಾಗೆಲ್ಲ ತನ್ನ ಹೆಂಡತಿಯಾದ ಪೆನ್ನನಳಿಗೂ ಆಕೆಯ ಎಲ್ಲ ಗಂಡು ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳಿಗೂ ಭಾಗಗಳನ್ನು ಕೊಡುತ್ತಿದ್ದರು. ಅವನು ಹನ್ನಳನ್ನು ಬಹಳವಾಗಿ ಪ್ರೀತಿಸಿದರೂ ಯೆಹೋವನು ಆಕೆಗೆ ಮಕ್ಕಳನ್ನು ಕೊಡಲಿಲ್ಲವಾದ್ದರಿಂದ ಆಕೆಗೆ ಒಂದು ಭಾಗವನ್ನು ಮಾತ್ರ ಕೊಡುತ್ತಿದ್ದನು. ಇದಲ್ಲದೆ ಆಕೆಯ ಸವತಿಯು ಯೆಹೋವನು ನಿನ್ನನ್ನು ಬಂಜೆಯನ್ನಾಗಿ ಮಾಡಿದ್ದಾನೆ ಎಂದು ಹೇಳಿ ಆಕೆಯನ್ನು ಕೆಣಕಿ ನೋಯಿಸುತ್ತಿದ್ದಳು. ಕರ್ತನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ. தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ಇಸ್ರಾಯೇಲರ ಒಂದು 12 ಕುಲಗಳಲ್ಲಿ, இஸ்ரவேலின் 12 குலத்திலே ಎಫ್ರಾಹಿಂ ಕುಲ ಒಂದು ಬಹಳ ಒಂದು
ಚಿಕ್ಕ ಒಂದು ಸಣ್ಣ ಒಂದು ಕುಲವಾಗಿತ್ತು. எப்ராயிம் குலமானது ஒரு சிறிய குலமாக இருந்தது. ಸೊ ಎಲ್ಕಾನ ಮತ್ತು ಹನ್ನ ಪೆನ್ನಿನ ಈ ಕುಟುಂಬದವರು ಈ ಒಂದು ಎಫ್ರಾಹಿಂ ಕುಲಕ್ಕೆ ಸೇರಿದಂಥವರು. அங்கே எல்கானா மற்றும் பெனினாள் ஒரு அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். ಅವರು ಪ್ರತಿ ವರ್ಷ ದೇವರನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಶಿಲೋವಿಗೆ ಹೋಗೋದನ್ನ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. அவர்கள் ஒவ்வொரு வருடமும் கூட தேவனை ஆராதிக்க அந்த ஊருக்கு வந்து கொண்டிருந்தார்கள். ಇದರಲ್ಲಿ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ ಎಲ್ಕಾನನ ಒಂದು ಕುಟುಂಬ ಬಂದು ಅವರು ದೇವರಿಗೆ ಪ್ರಾಮುಖ್ಯತೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ರು, ದೇವರನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. எல்கானா மிகவும் தேவ பக்தி உள்ளவன், அவன் தேவனை எப்பொழுதும் ஆராதிக்கவன் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ಅವ್ರ ಕುಟುಂಬವಾಗಿ ದೇವರಿಗೆ ಯಜ್ಞಗಳನ್ನು ಸಮರ್ಪಣೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು, ಕಾಣಿಕೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ರು. அவர்கள் குடும்பமாக தேவனுடைய பலியை செலுத்தி வந்தார்கள், காணிக்கைகளை கொடுத்து வந்தார்கள். ಸೊ ಇಲ್ಲಿ ಮೊದಲು ಹನ್ನ ಅಂತ ಇದೆ, ಅಂದ್ರೆ ಆಕೆ ಮೊದಲನೇ ಹೆಂಡತಿ. ಪೆನ್ನಿನ ಅಂದ್ರೆ ಆಕೆ ಎರಡನೇ ಒಂದು ಹೆಂಡತಿ ಆಗಿದ್ದಾಳೆ. அன்னாள் மற்றும் பெனிலா இவர்கள் இருவரும் அவருடைய மனைவிகள். ಸೊ ಈ ಒಂದು ವೇದ ಭಾಗದಲ್ಲಿ ನಾವು ಒಟ್ಟು 4 ವ್ಯಕ್ತಿಗಳನ್ನು ನಾವು ನೋಡ್ತೇವೆ. இங்கு நாம் 4 மனுஷர்களை பார்க்கிறோம். ಸೊ ಈ ಒಂದು ಪೆನ್ನಿನ ಒಂದು ಕ್ಯಾರೆಕ್ಟರ್, ಆಕೆ ಒಂದು ಗುಣಗಳನ್ನು ನಾವಿಲ್ಲಿ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ பெனினா அவருடைய குணத்தை நாம் இங்கு பார்க்கிறோம். ಯೆಹೋವ ದೇವರು ಆಕೆಗೆ ಗಂಡು ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳನ್ನು ಕೊಟ್ಟು ಆಶೀರ್ವದಿಸಿದನು ಅಂತ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. அவளுக்கு தேவன் ஆண் பிள்ளை பெண் பிள்ளையை கொடுத்து ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். ಆದರೆ ಆಕೆ ಒಂದು ಹನ್ನಳನ್ನು ಯಾವ ಒಂದು ಮನೋಭಾವನೆಯಿಂದ ನೋಡಿದ್ಲಂತ ಕೂಡ ನಾವು ಇಲ್ಲಿ ಒಂದು ವೇದ ಭಾಗದಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. ஆனால் அவள் அன்னாளை ஒரு நல்ல மனதோடு கூட அவளை பார்க்கவில்லை என்பதை பார்க்கிறோம். ಯೆಹೋವನು ನಿನ್ನನ್ನು ಬಂಜೆಯನ್ನಾಗಿ ಮಾಡಿದ್ದಾನೆ ಎಂದು ಕೆಣಕಿ ನೋಯಿಸುತ್ತಿದ್ದಳು. அன்னாளை பார்த்து தேவன் உன்னை பிள்ளை இல்லாதவளாக வைத்திருக்கிறார் என்று அவளை கேவலமாக பேசுகிறாள். ಸೊ ಪೆನ್ನಿನಾಗ ಯಾವುದೇ ದುಃಖ ಇಲ್ಲ, பெனிலாவுக்கு எந்த ஒரு துக்கமும் இல்லை. ದೇವರು ನನಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார், ನನಗೆ ತೃಪ್ತಿ ಇದೆ, எனக்கு திருப்தியே இருக்கிறது. ಆದರೆ ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು ತೃಪ್ತಿ, ಹನ್ನಳಿಗೆ ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು ತೃಪ್ತಿ ಇಲ್ಲ. ஆனால் அன்னாளை பார்த்து உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை. ನಾನು ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀನಿ, ಬಟ್ ನೀನು ದುಃಖವಾಗಿದೀಯಾ? நான் சந்தோஷமா இருக்கிறேன், நீ துக்கமா இருக்கிறாய். ಹನ್ನಳಿಗೆ ಗೊತ್ತು, ತಾನು ಆಕೆಗೆ ದುಃಖ ಇದೆ, ಆಕೆಗೆ ಕೊರತೆ ಇದೆ ಅಂತ ಹೇಳಿ ಆಕೆಗೆ ಗೊತ್ತು. அன்னாளுக்கு தெரியும் எனக்கு கஷ்டம், வேதனை, துக்கம் இருக்கிறது என்று. ಬಟ್ ಅದಕ್ಕೆ ನಾವು ಇಂಗ್ಲಿಷ್ನಲ್ಲಿ ಪ್ರೊವೋಕಿಂಗ್ ಅಂತ ಹೇಳಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. ಪ್ರೊವೋಕ್ ಅಂದ್ರೆ ಅವಾಗ ಅದನ್ನ ಅವಾಗ ನೋಡಿದಾಗೆಲ್ಲ ಅದನ್ನೇ ಹೇಳ್ತಾ ಇರೋದು. நாம் ஒரு வார்த்தையை சொன்னால் அதையே நாம் திரும்ப திரும்ப சொல்லுகிற வார்த்தையா இருக்கும். ಸೊ ನೋಡಿ, ನಮ್ಮ ಒಂದು ಮಾತುಗಳು ಏನ್ ಮಾಡುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಮನಸ್ಸಿಗೆ ಗಾಯವನ್ನು ಉಂಟು ಮಾಡ್ತದೆ. நாம் அப்படி சொல்லும் பொழுது அந்த வார்த்தையானது மற்றவர்களை மிகவும் துக்கப்படுத்தும். ಒಂದು ಕೋಲ್ ತಗೊಂಡು ಹೊಡೆದ್ರೆ ಅದು ಒಂದು 5-10 ನಿಮಿಷ, ಆಮೇಲೆ ಸರ್ ಹಂಗೆ ಉಜ್ಕೊಂಡು ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ, ನಾವು ಹೋಗ್ತಾ ಇರ್ತೀವಿ ಮುಂದೆ. ನಾವು ஒருவேளை நாம் ஒரு கோலை எடுத்து அவர்களை அடித்தால் அது ஒரு நிமிஷம் மட்டும்தான் அந்த வலி அவர்களுக்கு தெரியும். ಆದರೆ ಒಂದು ಪೆನ್ನಿನ ಒಂದು ಮಾತುಗಳಿಂದ ಹನ್ನಳಿಗೆ ಬಹಳ ಒಂದು ದುಃಖವಾದಂತ ಒಂದು ಸಂಗತಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. ஆனால் இங்கு பெனினாள் அன்னாளை பற்றி பேசுகிற வார்த்தைகள் அவளை மிகவும் வேதனைப்படுத்தினது. ಆದರೆ ಹನ್ನಳು ಯಾವತ್ತು ಕೂಡ ಒಂದು ರಿಯಾಕ್ಟ್ ಅಂತ ಹೇಳಿದ್ರು, ಪ್ರತಿಕ್ರಿಯೆ, ಪೆನ್ನಿನ ವಿಷಯದಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರತಿಕ್ರಿಯೆ ಆಕೆ ವ್ಯಕ್ತಪಡಿಸಲಿಲ್ಲ. ஆனால் அன்னாள் பெனிலாவை பார்த்து எந்த ஒரு நேரமும் கூட அவரிடத்திலே கோபம் கொண்டதில்லை, ಕೋಪ ತೋರಿಸ್ಕೊಂಡಿಲ್ಲ, கோபத்தை காண்பிக்கவில்லை. ಹನ್ನೆರಡು ನಾವೇನು ನೋಡ್ತೀವಿ ಅಂದ್ರೆ ಒಂದು ಶಾಂತ ಗುಣವನ್ನು ನಾವು ಆಕೆಯನ್ನು ನೋಡ್ತೀವಿ. அன்னாளிடத்திலே நாம் ஒரு சாந்தமுள்ள குணத்தை நாம் பார்க்கிறோம். ಇಂಗ್ಲಿಷ್ನಲ್ಲಿ ಮೀಕ್ ಅಂತ ಹೇಳ್ತೀವಿ, இங்கிலீஷில் மீக் என்று சொல்லுகிறோம். மீக்னஸ் இஸ் நாட் a weakness. மீக் என்பது அது நாட் வீக்னஸ். ಕೆಲವೊಮ್ಮೆ ನಾವು ನಮ್ಮಲ್ಲಿ ಕೆಲವರು ಬಹಳ ಶಾಂತರಾಗಿರ್ತಾರೆ, ಅವ್ರು ಜಾಸ್ತಿ ರಿಯಾಕ್ಟ್ ಆಗೋದಿಲ್ಲ. ಅವರು நம்மிலும் கூட ಅನೇಕ சாந்தம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ಅವ್ರನ್ನ ನೀವು ಎಷ್ಟೇ ಬೈರಿ, ನೀವು ಹೊಡಿರಿ, ನೀವು ಇಂಥವ್ರು, ನೀವು ಅಂಥವ್ರು, ನೀವು ನಮಗೆ ಮೋಸ ಮಾಡಿದ್ರಿ, ಏನ್ ಹೇಳಿದ್ರು ಕೂಡ ಅವರು ಸ್ಮೈಲ್ ಮಾಡ್ತಾರೆ, ನಿಧಾನ. அவர்களை நாம் போய் நீங்கள் இப்படிப்பட்டவர்கள், உங்களை எல்லாரும் மதிக்கிறதில்லை என்று இப்படியெல்லாம் சொன்னாலும் கூட அவர்கள் அதை குறித்து எந்த ಯೋಚನೆயும் ಇல்லாமல் இருப்பார்கள். ಜಸ್ಟ್ ಯೋಚನೆ ಮಾಡ್ರಿ, ನಮ್ಮ ಒಂದು ಸಮುದಾಯದಲ್ಲಿ, ನೀವಿರುವಂಥ ಒಂದು ಸಮುದಾಯದಲ್ಲಿ
ಮಕ್ಕಳಿರುವಂಥ ಒಂದು ತಾಯಂದಿರು, ಮಕ್ಕಳಿಲ್ಲದೆ ಇರುವಂಥ ಒಂದು ಸ್ತ್ರೀಯ ವಿಷಯದಲ್ಲಿ ಹೇಗೆ ಅವರು ಮಾತಾಡ್ತಾರೆ ಅಂತೇಳಿ ಸ್ವಲ್ಪ ನೀವು ಆಲೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. நாம் இந்த சமுதாயத்திலே பிள்ளைகள் இல்லாத வீடுகளை பார்த்து மற்றவர்கள் என்னென்ன பேசுகிறார்கள் என்று நாம் அறிந்திருப்போம். ಆದರೆ ಯೇಸುವನ್ನು ನಂಬಿರುವಂಥ ನಾವು ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿ ನಾವಿರಬೇಕು. ஆனால் இயேசுவை நம்பியிருக்கிற நாம் அவர்களுக்கு நாம் வித்தியாசமாக இருக்க வேண்டும். ಯಾರಿಗೆಲ್ಲ ದೇವರು ಮಕ್ಕಳು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೋ ನೀವು ಸಂತೋಷವಾಗಿದ್ದು, ಯಾರಿಗಿಲ್ವವರಿಗಾಗಿ ನೀವು ಶುಭವನ್ನು ಹಾರೈಸಬೇಕು. ನೀವು பிள்ளைகளை பெற்றெடுத்தவர்கள் மற்றவர்களை பார்த்து எப்பொழுதும் அவர்களை வாழ்த்த வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும். ಇಲ್ಲದೇ ಇರುವಂಥವರನ್ನ ನೀವು ಬಹಳ ಒಂದು ಕೇವಲವಾಗಿ ನೋಡೋದು ಒಂದು ರೀತಿ ನೀವು ಸೃಷ್ಟಿಕರ್ತನನ್ನು ಹೀನೈಸಿದ ಹಾಗೆ. பிள்ளைகள் இல்லாதவர்களை பார்த்து நாம் கேவலமாக பேசுவது அது தேவனுக்கு விருப்பமில்லாத காரியம். ಯಾಕಂದ್ರೆ ನಾವೆಲ್ಲ ಹೇಳ್ತೀವಿ ಕೊಡೋದು ದೇವರಂತ ನಾವು ಯಾವಾಗಲೂ ಹೇಳ್ತೀವಿ. நாம் சாதாரணமாக சொல்லுவோம் நமக்கு கொடுப்பதெல்லாம் தேவன் என்று. ಕೆಲವೊಮ್ಮೆ ದೇವರು ಕೆಲವು ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ತಡ ಮಾಡುವಾಗ, சில சமயங்களிலே குடும்பங்களிலே சில விஷயங்களை தேவன் தடை செய்கிறார். ನಮಗೆ ತಾಳ್ಮೆ ಇರುವಂತದ್ದು ಬಹಳ ಅವಶ್ಯವಾಗಿದೆ. அந்த நேரத்தில் நமக்கு தாழ்மையாய் இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ಜಸ್ಟ್ ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡ್ರಿ, ಬಂದು ಈಗ 12 ಸೀನಿಯರ್, ಪೆನಿನ ಬಂದು ಜೂನಿಯರ್. அன்னால் முதல் மனைவி, பெரிக்கால் வந்து இரண்டாவது மனைவி. ಈಗ ಎರಡನೇ ಹೆಂಡತಿಗೆ ಆಕೆಗೆ ಮಕ್ಕಳು, ಗಂಡು ಮಕ್ಕಳು ಹೆಣ್ಮಕ್ಳು ಇದ್ದಾರೆ, ಬಟ್ 12ಗೆ ಇನ್ನೂ ಆಗ್ಲಿಲ್ಲ. அது இரண்டாவது மனைவிக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், மூத்த மனைவிக்கோ பிள்ளைகள் இல்லை. ಸೊ ಹಾಗಾದ್ರೆ 12ಗೆ ಎಷ್ಟೊಂದು ಒಂದು ಶಾಂತ ಗುಣ, ಎಷ್ಟೊಂದು ತಾಳ್ಮೆ ಇರ್ಬೋದು ಅಂತೇಳಿ ನಾವು ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು அன்னாளை பார்க்கும் பொழுது அவர்கள் எவ்வளவு ஒரு சாந்த குணமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ಆದಿಕಾಂಡ 16ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಕೂಡ ನಾವು 5ನೇ ವಚನದಲ್ಲಿ ಹಾಗರಳ ಕುರಿತಾಗಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. நாம் அங்கே ஆதியாகமம் புஸ்தகத்திலே 16:5 16வது அதிகாரத்திலே 5வது வசனத்தை பார்க்கிறோம். ಹಾಗರಳು ತನ್ನ ಒಡತಿ, ತನ್ನ ಯಜಮಾನಿ ಅಂತ ಸಾರಳನ್ನು ಕೂಡ ತಾತ್ಸಾರ ಮಾಡಿದಳು ಅಂತೇಳಿ ನಾವು ಬೈಬಲಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. 16:5 ಚಾಪ್ಟರ್ 16 ವರ್ಸ್ 5. ಆಗ ಸಾರಾಯಳು ಅಬ್ರಾಮನಿಗೆ, ನನ್ನ ಗೋಳು ನಿನಗೆ ತಗಲಲಿ, ನನ್ನ ದಾಸಿಯನ್ನು ನಿನಗೆ ಹೆಂಡತಿಯಾಗಿ ಒಪ್ಪಿಸಿದಿನಷ್ಟೇ. ಅವಳು ತಾನು ಬಸುರಾದನೆಂದು ತಿಳಿದು ನನ್ನನ್ನು ತಾತ್ಸಾರ ಮಾಡುತ್ತಾಳೆ. ನಿನಗೂ ನನಗೂ ಯೆಹೋವನೇ ನ್ಯಾಯ ತೀರಿಸಲಿ ಎಂದು ಹೇಳಲು. ಸಾಕು ಸಾಕು, ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಸೊ ಈ ಹಾಗರಳು ಬಂದು ಐಗುಪ್ತ ದೇಶದವಳು, ದಾಸಿ. ಹಾಗರಳು ஆகார் வந்து ಐಗುಪ್ತ ದೇಶದ ಒಂದು ದಾಸಿ. இது யூத எகிப்து தானே, எகிப்து தேசத்தில் ஒரு அடிமை. ಆದರೆ ಇವಾಗ ಹಾಗರಳು ಒಂದು ದಾಸಿಯಾದ್ರೂ ಕೂಡ ಹೇಗೆ ಯಜಮಾನಿಯನ್ನು ತಾತ್ಸಾರ ಮಾಡುವಂತ ಒಂದು ಗುಣವನ್ನು ನಾವನ್ನ ನೋಡ್ತೀವಿ. அங்கே பார்க்கும் பொழுது அவர் அடிமை பெண்ணாக இருந்தாலும் கூட தன்னுடைய முதலாளி இடத்திலே அவள் எப்படி நடந்து கொள்கிறார் என்று பார்க்கிறோம். ಇದರಿಂದ ನಾವು ನೋಡ್ತೀವಿ, ದೇವರು ಹಾಗರಳನ್ನು ಆ ಕುಟುಂಬದಿಂದ, ಅಬ್ರಹಾಮನ ಕುಟುಂಬದಿಂದ ಆಕೆಯನ್ನ ದೇವರು ದೂರ ಮಾಡಿದ್ರು. அவள் அப்படி நடந்து கொண்டபடியினாலே அபிரகாமுடைய குடும்பத்தில் இருந்து ஆகாரை தேவன் வெளியே அனுப்புகிறார். ಶಾಂತರ ಧನ್ಯರು ಅವರು ಭೂಮಿಗೆ ಬಾಧ್ಯರಾಗುವರು. சாந்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை தரிசித்துக் கொள்வார்கள். ಅಬ್ರಹಾಮ ಸಾರಳ ಮೂಲಕವಾಗಿ ಹುಟ್ಟಿದಂತ ಈಸಾಕನು ಬಾಧ್ಯಸ್ಥನಾದನು. அபிரகாம் சாராள் வழியாக பிறந்த பிள்ளை ஈசாக்கு, அவன் ವಾಕ್ತತ್ವத்தின் பிள்ளையாக இருக்கிறார். ಆದರೆ ಇಷ್ಮಾಯೇಲನು ಒಂದು ಬಾಧ್ಯಸ್ಥನಾಗಲಿಲ್ಲ. ದೇವರು ಇಷ್ಮಾಯೇಲನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿದರು, ಆದರೆ ಈಸಾಕನನ್ನು ಅಧಿಕವಾಗಿ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿ ಅವನ ಸಂತತಿಯನ್ನ ಕಾನಾನ್ ದೇಶದಲ್ಲಿ ಇರುವಂತೆ ದೇವರು ಮಾಡಿದರು. இஸ்மாயிலையும் தேவன் ஆசீர்வதித்தார். ஆனால் ஈசாக்கை மென்மேலுமாக அவரை ஆசீர்வதித்து ಕಾನಾನ್ ದೇಶத்தை ಅವರಿಗೆ ಕೊಡುತ್ತಾರೆ. ಸೊ ಈಗ ನಾವು ಈ ಒಂದು ಸಾಮುವೇಲ 1ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ನಾವು ಹಿಂತಿರುಗಿ ನಾವು ಬರೋಣ. 1 ಸಾಮುವೇಲ್ 1வது அதிகாரம் ಬರುவோம். ಸೊ ಇವಾಗ ಒಂದು ಪೆನಿನಾಳಿಂದ ಏನಾಗಿದೆ ಅಂದ್ರೆ ಇಲ್ಲಿ ಹನ್ನಳಿಗೆ ಬಹಳ ಒಂದು ದುಃಖವಾಗಿದೆ. பெண்ணினாள் மூலமாக அன்னாளுக்கு மிகவும் துக்கமாயிருக்கிறது. ಆದ್ರೆ ಯಾವುದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಹನ್ನಳು ಪೆಣ್ಣಿನ ಜೊತೆ ಜಗಳ ಮಾಡೋದು, ಹೊಡೆದಾಡಿಕೊಳ್ಳುವಂತ ಒಂದು ವಿಚಾರ ಯಾವುದು ಇಲ್ಲ ಇಲ್ಲಿ ಬೈಬಲ್. ஆனால் எந்த ஒரு காரியத்திலும் கூட அன்னாள் பெண்ணிராவின் மீது கோபம் கொள்ளவில்லை. ಇವತ್ತು ಜನರು ನಮ್ಮ ಒಂದು ರಿಯಾಕ್ಷನ್ ನೋಡ್ತಾರೆ. ಎಲ್ಲದಕ್ಕೂ ಒಂದು ಆಕ್ಷನ್ ಇದೆ, ಆಕ್ಷನ್ಗೆ ಒಂದು ರಿಯಾಕ್ಷನ್ ಇದೆ. இந்த நாம் பார்க்கும் பொழுது எல்லாரிடத்திலும் அந்த கோபம், அதற்கு மேலும் மூர்க்கமான கோபம் கூட இருக்கிறது.
ನಾವು ಹೇಗೆ ನಾವು ಪ್ರತಿಕ್ರಿಯೆ ಮಾಡ್ತೀವಿ ಅನ್ನೋದು ತುಂಬಾ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್. நாம் எப்படி அவர்களிடத்திலே நாம் அணுகுகிறோம் என்பதை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ಜನರು ನಮ್ಮ ಮೇಲೆ ತಪ್ಪು ಹೊರಿಸುವಾಗ, ನಮ್ಮನ್ನ ಗೇಲಿ ಮಾಡುವಾಗ ನಾವು ಹೇಗೆ ಪ್ರತಿಕ್ರಿಯೆ ಮಾಡ್ತೀವಿ, ಅದರಲ್ಲಿ ನಾವು ಕ್ರಿಸ್ತನ ಗುಣಗಳನ್ನು ನಾವು ತೋರಿಸಬೇಕು ನಮ್ಮ ಜೀವನ. எப்படி நம் மீது ஜனங்கள் நம்மை தாழ்த்தி நம்மை தரைக்குறைவாக பேசுகிறார்கள். ಹನ್ನಳ ಒಂದು ಪ್ರತಿಕ್ರಿಯೆ ಬಂದು ಶಾಂತ ಆದಂತ ಒಂದು ಗುಣ. அன்னாளுடைய குணமானது சாந்தமுள்ள குணமாய் இருந்தது. ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ನಮ್ಮ ಎಲ್ಲ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರಿಗೆ, ಎಲ್ಲ ದಂಪತಿಗಳಿಗೆ ದೇವರು ಇಂಥ ಒಂದು ಶಾಂತ ಗುಣವನ್ನು ಕೊಡಲಿ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. நம்மளுடைய சபையில் இருக்கிற எல்லா கணவன் மணி எல்லாருக்கும் அந்த சாந்தமுள்ள குணம் உண்டாக வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். 5ನೇ ವಚನದಲ್ಲಿ ಎಲ್ಕಾನ ಹೇಳ್ತಾನೆ, 5ஆம் வசனத்திலே என்கால் சொல்லுகிறார். ಸೊ ಎಲ್ಕನ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ ಒಂದು ಫ್ಯಾಮಿಲಿಯಲ್ಲಿ ಒಂದು ಟೆನ್ಷನ್ ಆಗೋದನ್ನ ಆತನು ಗಮನಿಸ್ತಾನೆ. அவர் அந்த குடும்பத்திலே ஒரு ஏதோ ஒரு இது நடப்பதை அவர் கவனிக்கிறார். ಹನ್ನಳನ ಮನೆಯಿಂದ ಹೊರಗಡೆ ಕಳಿಸ್ತಾ ಇಲ್ಲ ಅಥವಾ ಪೆನ್ನಿನನ್ನ ಓಡಿಸ್ತಾ ಇಲ್ಲ. அன்னாலே அவர் வீட்டிலிருந்து வெளியே அனுப்பவில்லை. என்காலையும் கூட அவரை வெளியே, பெண்ணிலாலையும் கூட அவர் அனுப்பவில்லை. ಸೊ ಹನ್ನಳನ್ನು ಗಂಡನಾದಂಥ ಎಲ್ಕಾನ ಸಮಾಧಾನ ಮಾಡೋದನ್ನ ನಾವಿಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. தன் மனைவி அன்னாலை தன் கணவன் சமாதானப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ಇವತ್ತು ನಮ್ಮ ಒಂದು ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ಎಷ್ಟು ಪುರುಷರು ತಮ್ಮ ಹೆಂಡತಿಗೆ ಒಂದು ವೇಳೆ ಅವರಿಗೆ ಅತ್ತೆ ಮಾವೆಯಿಂದ ಒಂದು ಒತ್ತಡ ಬರ್ಬೋದು, ಸಂಬಂಧಿಕರಿಂದ ಒತ್ತಡ ಬರ್ಬೋದು, ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಹೆಂಡತಿ ಜೊತೆ ನಿಂತ್ಕೊಳ್ಬೇಕಾದಂಥ ವ್ಯಕ್ತಿ ಯಾರು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಪುರುಷನು. நம்முடைய இந்த குடும்ப வாழ்க்கையிலே எத்தனையோ வீடுகளிலே மனைவிமாருக்கு மாமனார் மாமியார் மூலமாக வருகிற தொல்லைகளிலே கணவன்மார்கள் எப்படியாக மனைவிக்கு துணையாக நிற்கிறார்கள். ಸೊ ನಾವು ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಕೂಡ ನಮ್ಮ ಅಕ್ಕಗಿಬ್ಬರು ಮಕ್ಕಳು, ತಂಗಿಗಿಬ್ಬರು ಮಕ್ಕಳು. எங்கள் வீட்டிலே அக்காளுக்கு 2 பிள்ளைகள், தங்கைக்கு 2 பிள்ளைகள். ಸೊ ನಾವು ಒಂದು ಸಭಾಪಾಲಕರಾಗಿ ಅನೇಕ ಮದುವೆ ಆದಂಥವರಿಗೆ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದಾಗ ಅವ್ರಿಗೆ ಮಕ್ಕಳನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟರು. நாம் ஒரு சேவகனாக இருந்து அவர்களுக்காக மற்றும் ஜெபிக்கும் பொழுது ನಾವು ಕೂಡ பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார்கள். ನಾವು ಮದುವೆ ಆದ್ಮೇಲೆ ದೇವರು ಕೊಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಕೂಡ ನಿರೀಕ್ಷೆ ಮಾಡಿದ್ವಿ. திருமணம் ஆன பிறகு நமக்கும் கூட தேவன் பிள்ளைகளை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். 5 ವರ್ಷ ಆಯಿತು, 10 ವರ್ಷ ಆಯಿತು, 5 வருடம் கடந்தது, 10 வருடம் கடந்தது. ಸೊ ವಿಶೇಷವಾಗಿ ಸ್ತ್ರೀಯರಿಗೆ ಎಷ್ಟೊಂದು ಒತ್ತಡ ಇರುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದು ಪುರುಷರಿಗೆ ಕೆಲವು ಸರಿ ಅದು ಅರ್ಥ ಆಗೋದಿಲ್ಲ. மனைவிமார்களுக்கு இந்த விஷயத்தில் எவ்வளவு வேதனைகள் உண்டு என்று கணவன்மார்கள் அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். ಯಾಕೆಂದ್ರೆ ಪ್ರತಿ ಪುರುಷ ಕೆಲಸದ ಮೇಲೆ ಬ್ಯುಸಿಯಾಗಿ ಓಡಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. ಬಟ್ ಒಂದು ಸ್ತ್ರೀ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಎದುರಾಗುವಂಥ ಒಂದು ಬಾಧೆ, ನೋವು ಅದು ಯಾರಿಗೂ ಹೇಳ್ಕೊಳಕ್ಕಾಗಲ್ಲ. ಅದು ಗಂಡ ಕೂಡ ಕೆಲವೊಮ್ಮೆ ಅದನ್ನು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳಕ್ಕಾಗಲ್ಲ. ஆண்கள் எப்பொழுதுமே தங்களுடைய வேலைகளிலே தங்களை அமர்த்தி கொண்டு இருப்பார்கள். ஆனால் பெண்களோ தங்கள் வீடுகளிலே அவர்கள் அந்த வேதனையிலே இருப்பார்கள். ಆದರೆ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಪುರುಷನು ಈ ಒಂದು ಎಲ್ಕಾನನಲ್ಲಿರುವಂಥ ಒಂದು ಗುಣಗಳನ್ನು ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಬೇಕು. எல்லா வீடுகளிலும் புருஷர்கள் என்கானவை போல அந்த குணத்தை நாம் அடைய வேண்டும். 5ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ, 5ஆம் வார்த்தையில பார்க்கும் பொழுது, ಅವನು ಹನ್ನಳನ್ನು ಬಹಳವಾಗಿ ಪ್ರೀತಿಸಿದರು. அன்னாலே மிகவும் சிநேகித்திருக்கிறார். ಯೆಹೋವನು ಆಕೆಗೆ ಮಕ್ಕಳನ್ನು ಕೊಡದೇ ಇರೋದ್ರಿಂದ ಆಕೆಗೆ ಒಂದು ಭಾಗವನ್ನು ಮಾತ್ರ ಕೊಡುತ್ತಿದ್ದನು ಅಂತಿದೆ. அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான், கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். ನೋಡ್ರಿ, ಆತನು ತನ್ನ ಹೆಂಡತಿಯನ್ನ ಆಕೆಗೆ ಮಕ್ಕಳಾಗ್ಲೇ ಆಗದೆ ಇರಲಿ, ಎಲ್ಕಾನ ಏನ್ ಮಾಡಿದಂದ್ರೆ ತನ್ನ ಹೆಂಡತಿಯನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡಿದನು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அன்னாளுக்கு பிள்ளை இல்லாத போதும் கூட எல்கானா தன் மனைவி அவர் நேசித்தார் அன்னாளை. ಕೆಲವು ಮನೆಗಳಲ್ಲಿ ಹೆಂಡತಿಗೆ ಮಗು ಆಗಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಗಂಡ ಆಕೆಯನ್ನ ಒಡೆಯೋದು, ಅವ್ರ ತಾಯಿ ಮನೆ ಕಳಿಸೋದು, ಏನೆಲ್ಲ ಒಂದು ಆಚಾರ ವಿಚಾರ ನಾವು ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. நாம் வெளியிலே பல குடும்பங்களை பார்க்கிறோம். பிள்ளைகள் இல்லாத வீடுகளிலே கணவன் ஆகட்டும், அவருடைய தாய் தந்தையர்கள் ஆகட்டும், மருமகளை அவர்கள் துன்பப்படுத்துவார்கள். ಒಂದ್ ವೇಳೆ ಮಕ್ಕಳಾಗಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ವಿವಾಹ ವಿಚ್ಛೇದನ ಮಾಡೋದು ನಾವು ನೋಡ್ತೀವಿ, ಅನೈತಿಕ ಸಂಬಂಧ ಇಟ್ಕೊಳ್ಳೋದು ನಾವು ನೋಡ್ತೀವಿ. ஒருவேளை அவர்கள் பிள்ளை இல்லாததினாலே அவர்கள் விவாகரத்து செய்ய கூட முன் வருவார்கள். ನೋಡಿ, ಒಂದು ಕುಟುಂಬದ ಉದ್ದೇಶ ಬಂದು ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಬರೀ ಮಕ್ಕಳಾಗೋದೇ ಇಡೀ ಜೀವನ ಅಲ್ಲ. நம்மளுடைய குடும்பத்திலே பிள்ளைகளை பெற்றுக்கொள்வதே நம்மளுடைய வாழ்க்கை அல்ல. ನಮ್ಗೆ ಮಕ್ಕಳಾಗ್ಬಿಟ್ರೆ ಎಲ್ಲ ಇದ್ದಂಗೆ ಅಂತ ಆತರ ಅಲ್ಲ.
பிள்ளைகள் நமக்கு கல்யாணமாகி பிள்ளைகள் இருந்து விட்டால் எல்லாமும் நிறைவாயிற்று என்று அர்த்தம் அல்ல. ಸೊ ದೇವ್ರು ಕೆಲವರಿಗೆ ಕೊಡ್ತಾರೆ, ದೇವ್ರು ಕೆಲವರಿಗೆ ಕೊಡೋದಿಲ್ಲ. தேவன் சிலருக்கு கொடுப்பார், சிலருக்கு கொடுக்க மாட்டார். ನೀವು ದೇವ್ರ ಮೇಲೆ ಕೋಪ ಮಾಡ್ಕೊಳಕ್ಕಾಗುತ್ತಾ? தேவனிடத்தில் நாம் கோபம் கொள்ள முடியுமா? ಆದರೆ ಎಷ್ಟೋ ಒಂದು ನಮ್ಮ ಸಮಾಜದಲ್ಲಿ ಅನಾಥ ಮಕ್ಕಳಿರೋದನ್ನ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. நம்மளுடைய இந்த பூமியிலே எத்தனையோ அனாதை பிள்ளைகள் இருப்பதை பார்க்கிறோம். ಕೆಲವೊಮ್ಮೆ ನಾವು ಹೇಳ್ತೀವಿ ಮದುವೆ ಆಗಿ 10 ವರ್ಷ ಆಗುತ್ತೆ, 20 ವರ್ಷ ಆಗುತ್ತೆ, ಅವ್ರು ಇನ್ನೂ ಒಂದು ದುಃಖದಲ್ಲಿ ಏನೋ ಕಳ್ಕೊಂಡಂಗೆ ಆಕಾಶ ಅವ್ರ ಮೇಲೆ ಬಿದ್ದ ಒಂದು ರೀತಿ ಬಹಳ ದುಃಖವಾಗಿ ಜೀವನ ಮಾಡ್ತಾರೆ. ஒரு இடத்திலே குடும்பத்திலே பிள்ளை இல்லை என்று பார்த்தால் அவங்கள 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் ஆகும் பொழுது ஏதோ ஆகாயமே இவர்கள் மேலே விழுந்து விட்டது போல அந்த துக்கத்திலே இருப்பார்கள். ಆದರೆ ನಾವೆಲ್ಲರ ಹಾಗೆ ಒಂದು ನಾರ್ಮಲ್ ಆಗಿ ನಾವು ಇರಬೇಕು. ஆனால் எல்லா நேரத்திலும் நாம் ஒரு அமைதலாக இருக்க வேண்டும். ಯಾಕಂದ್ರೆ ಕರ್ತನು ನಮ್ಮ ಸಹಾಯಕನಾಗಿದ್ದಾನೆ. தேவன் நமக்கு சகாயராக இருக்கிறார். ನೋಡ್ರಿ, ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಸೇರ್ಬೇಕಂದ್ರೆ ಏನ್ ಬೇಕು ನಮಗೆ? பரலோகம் சேர வேண்டும் என்றால் நமக்கு என்ன வேண்டும்? ಯೇಸುವಲ್ಲಿ ನಾವು ನಂಬಿಕೆ ಇಡಬೇಕು, ಹೌದಲ್ವಾ? இயேசுவின் மீது நான் நம்பிக்கை வைக்க வேண்டும். ಸೊ ಮಕ್ಕಳು ಆಗೋದು ಆಗದೆ ಇರೋದು ಅದು ಎರಡನೇ ಒಂದು ವಿಚಾರ. ಅದು பிள்ளைகள் பெறுவது இல்லாமல் இருப்பது அது தேவனுடைய சித்தம். ಬಹಳ ಮುಖ್ಯವಾಗಿ ದಂಪತಿಗಳಾದಂಥ ನಾವುಗಳು ದೇವರಲ್ಲಿ ಆಶ್ರಯ ಬಿಟ್ಟು ನಂಬಿಕೆ ಇಟ್ಟು ನಾವು ನಿತ್ಯ ಜೀವಕ್ಕಾಗಿ ನಾವು ತವಕ ಪಡುವಾಗ ದೇವರು ಒದಗಿಸಿಕೊಡ್ತಾನೆ. நாம் கணவன் மனைவியாக சேர்ந்து தேவன் மேல் நம்பிக்கை வைத்து தேவனுடைய ராஜ்யத்துக்காக நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது இவைகள் எல்லாம் நமக்கு கூட்டி கொடுக்கப்படும். ಸೊ ಎಲ್ಕಾನನು ಹನ್ನಳನ್ನು ಬಹಳವಾಗಿ ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತಿದ್ದ ಅಂತ ನಾವು ಬೈಬಲಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. எல்கான் அன்னாவை மிகவும் அன்பாக நடத்தினார் என்று பார்க்கிறோம். ಇವತ್ತು ನಮ್ಮ ಕ್ರೈಸ್ತ ಒಂದು ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ಮಕ್ಕಳಿಲ್ಲದೆ ಇರುವಂಥ ಒಂದು ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ, பிள்ளைகள் இல்லாத கிறிஸ்தவ குடும்பங்களிலே ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಪುರುಷನು ತನ್ನ ಹೆಂಡತಿ ಜೊತೆ ವರ್ತನೆ ಮಾಡುತ್ತಾನೆ ಅನ್ನೋದು ತುಂಬಾ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್. எப்படியாக கணவன் தன் மனைவியினிடத்திலே நடந்து கொள்கிறான் என்று பார்க்கிறோம். ಒಂದ್ ವೇಳೆ ಬರೀ ಹೆಣ್ಮಕ್ಳೇ ಹುಟ್ಟಿದ್ರೆ ಒಂದು ರೀತಿ ಆಕೆಗೆ ಶಾಪ ಹಾಕೋದು, ஒருவேளை தன் மனைவி பெண் பிள்ளைகளே பெற்றெடுத்தால் அவளை சபிக்கிறது. ಹೆಣ್ಮಕ್ಳಾದ್ರೆ ಎಲ್ಲ ನೀನೆ ನೋಡ್ಕೋ, ನೀನ್ ತಾನೇ ಎಲ್ಲ ಮಕ್ಕಳಿಗೆ ಜನ್ಮ ಕೊಟ್ಟೆ, ನೀನು ನೋಡ್ಕೋ, ನನ್ನ ಬಿಡ್ಬಿಡ ಅಂತೇಳಿ ಒಂದು ರೀತಿ ಆಶಾವಾದಿಯಾಗಿರೋದು. நீ தானே பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்தால் ஆகினாலே அந்த பெண் பிள்ளைகளுடைய காரியங்களை எல்லாம் நீயே பார்த்துக்கோ என்று அவர்கள் விட்டு விடுவார்கள். ಸೊ ಆದರೆ ಎಲ್ಕಾನನು ಆ ಪೆನ್ನಿನಳನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡಿದ ಹಾಗೆ ಹನ್ನಳನ್ನು ಕೂಡ ಬಹಳವಾಗಿ ಪ್ರೀತಿ ಮಾಡಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. ஆனால் எல்கான் அவருடைய மனைவியாகிய அன்னாளை மிகவும் நேசித்தான் என்று பார்க்கிறோம். 8ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಾವು ಹನ್ನಳ ಕುರಿತಾಗಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. 8வது வசனத்திலே நாம் அன்னாளை குறித்து பார்க்கிறோம். ಇದೆಲ್ಲ ಆದಮೇಲೆ ಆಕೆ ಎದ್ದು ಹನ್ನಳು ಎದ್ದು ಆಕೆ ಶಿಲೋವಿನ ಒಂದು ಕಡೆಗೆ ಹೋಗೋದನ್ನು ನಾವು ನೋಡ್ತೀವಿ. ಶಿಲೋವಿலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ಶಿ ಸ್ಟುಡ್ ಅಪ್ ಅಂತೇಳಿ ನಾವು ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. ಆಕೆ ಎದ್ದು ನಿಂತಳು, அவள் எழுந்து நின்றாள் என்று நாம் பார்க்கிறோம். ಸೊ ಇವಾಗ ಪೆನ್ನಿನಿಂದ ಒಂದು ರೀತಿ ಒಂದು ಟಾರ್ಚರ್, ಒಂದು ರೀತಿ ಎಲ್ಲ ಒಂದು ಮನೋವ್ಯಥೆ ಆಗಿದೆ. ಪೆನ್ನಿನಿಂದ ಒಂದು ರೀತಿ ತುಂಬಾ ದುಃಖ ಒಂದು ಆಗಿದೆ. பெண்ணினால் மூலமாக அன்னாளுக்கு மிகவும் துக்கமாக இருக்கிறது. ಆದರೆ ಎಲ್ಕಾನ ಬಂದು ಪ್ರೀತಿ ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆனால் தன்னுடைய கணவன் எல்கான் வந்து அன்பு நேசிக்கிறார். ಅಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಆಕೆ ಏನ್ ಮಾಡ್ತಾಳೆ ಅಂದ್ರೆ ಆ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಿಂದ ಎದ್ದೇಳೋದನ್ನ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. அந்த நேரத்திலே அன்னாள் தன்னுடைய வேதனையிலிருந்து அவர் எழுந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ಯಾಕಂದ್ರೆ ಆಕೆ ಬಹಳ ಅಳುತ್ತಾ ಊಟ ಕೂಡ ಮಾಡಿಲ್ಲ ಅಂತ ನಾವು ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. அன்னாள் சாப்பிடாமல் கூட அந்த துக்கத்திலே கண்ணீரோடு இருந்தார் என்று பார்க்கிறோம். ಆದರೆ ಆಕೆ ಒಂದು ಸರಿಯಾದ ಒಂದು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿ ದೇವರ ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ ಹೋಗೋದನ್ನ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. அதுக்கு பிற்பாடு ஒரு தீர்மானம் எடுத்து தேவனுடைய சந்நிதியிலே அவர் போகிறதை பார்க்கிறோம். ಆ ಶಿಲೋವಿಗೆ ಹೋಗಿ ಹನ್ನಳು ದೇವರಲ್ಲಿ ಕಣ್ಣೀರಿಟ್ಟು ದೇವರಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವುದನ್ನು ನಾವು ನೋಡ್ತೀವಿ. சீலோவுக்கு சென்று அங்கு தேவனுக்கு முன்பாக நின்று அவர் கண்ணீர் விடுகிறதை பார்க்கிறோம். ಎಷ್ಟು ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಕೊರತೆ ಬಂದಾಗ ನಾವು ಜನರಿಗೆ ಹೇಳ್ತೀವಿ, ಬಟ್ ದೇವ್ರಿಗೆ ಹೇಳಲ್ಲ. நம்மளுடைய குடும்பங்களிலே சில சமயம் ஏதாவது தொந்தரவுகள் வந்தால் தேவனிடத்தில் போகாமல் ஜனங்களிடத்திலே போகிறோம். ಜನರಿಗೆ ಹೇಳಿದ್ರೆ ಅಯ್ಯಯ್ಯೋ ಅಂತಾರೆ. ஜனங்களிடத்திலே சொன்னால் ஐயோ அப்படி ஆயிற்றா என்பார்கள். ನಿಮ್ಗೆ ಈಗ ಆಗಬಾರ್ದಾಗಿತ್ತು ಅಂತಾರೆ. உங்களுக்கு இப்படி ஆகக்கூடாதா இருந்தது. ಅವ್ರು ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗುತ್ತಾ? அவர்கள் நமக்கு கொடுக்க முடியுமா?
ನೋಡ್ರಿ, ನಾವು ನಮಗೆ ಒಂದು ಸಮಸ್ಯೆ ಬಂದಾಗ ನಾವು ಯಾರ ಬಳಿಗೆ ಹೋಗ್ಬೇಕನ್ನೋದನ್ನ ನಾವು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಬೇಕು. நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் நாம் எங்கு போக வேண்டும் என்று ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். ಕೆಲವೊಮ್ಮೆ ಕೆಲಸ ಮಾಡುವ ಜಾಗದಲ್ಲಿ ನಿಮಗೆ ನಿಮ್ಮ ಒಂದು ಸೀನಿಯರ್ಸ್ ಇಂದ ಏನಾದರೂ ಒಂದು ಟಾರ್ಚರ್ ಆಗ್ತಾ ಇದೆಯಾ, ಒಂದು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಆಗ್ತಾ ಇದೆಯಾ? ஒருவேளை நாம் வேலை செய்கிற இடத்திலே நம்முடைய சீனியர்கள் மூலமாக நமக்கு ஏதாவது தொந்தரவுகள் உண்டாகிறதா? ಅತ್ತೆ ಸೊಸೆ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಏನಾದರೂ ಒಂದು ಗೊಂದಲ ಆಗ್ತಾ ಇದೆಯಾ? அத்தை மருமகளுக்குள்ளாக ஏதாவது தொந்தரவுகள் உண்டா? ಯಾವುದೇ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿ ಇದ್ರೂ ಕೂಡ எந்த ஒரு நிலைமை இருந்தாலும் ಎಲ್ಲ ಸಮಸ್ಯೆಗಳಿಗೆ ಪರಿಹಾರಕನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಾಗಿದ್ದಾನೆ. எல்லா நம்மளுடைய கஷ்டங்களுக்கும் பரிகாரி தேவனாயிருக்கிறார். Jesus is the answer to all our problems. இயேசு கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் நமக்கு ஆதாரமாயிருக்கிறார். ನಮ್ಮ ಎಲ್ಲ ಪ್ರಶ್ನೆಗಳಿಗೆ ಯೇಸು ಉತ್ತರವಾಗಿದ್ದಾನೆ. நம்மளுடைய எல்லா கேள்விகளுக்கும் அவர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ನೀವು ಕೇಳುವಂತ ಎಲ್ಲ ಪ್ರಶ್ನೆಗೆ ಎಲ್ಲರಲ್ಲೂ ಕೂಡ ಉತ್ತರ ಇರೋದಿಲ್ಲ. நாம் கேட்கிற கேள்விக்கு எல்லாரிடத்திலும் பதில் கிடைக்காது. ಈ ಒಂದು ಮದುವೆ ಆದಂತವ್ರು ಕೂಡ ಕೆಲಸ ಡಾಕ್ಟರ್ನ ಕನ್ಸಲ್ಟ್ ಮಾಡ್ತಾರೆ. சில சமயத்திலே பிள்ளைகள் இல்லாத பொழுது மருத்துவர்களை அணுகுகிறார்கள். ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ನಮ್ಮ ಪ್ರಯತ್ನ ಎಲ್ಲ ನಾವು ಮಾಡ್ತೀವಿ ಮೇಡಮ್, ಆದ್ರೆ அது நம் கையில் இல்ல ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ஆனால் மருத்துவர்களும் கூட நாங்கள் பிரயாசப்படுகிறதை நாங்கள் படுகிறோம், அதற்கு மேல் அது தேவனுக்கு சேர்ந்தது என்று சொல்லுவார்கள். ಅಂದ್ರೆ ಅವಾಗ ಡಾಕ್ಟರ್ ಆಲ್ಸೋ ಇಸ್ ನಾಟ್ ಪರ್ಫೆಕ್ಟ್. மருத்துவர்கள் கூட அது உண்மையானவர்கள் அல்ல. they are incapable in some of the areas. அவர்கள் நம்மை பற்றி அதிகமாக யோசிக்கிறவர்கள் அல்ல. but God is capable. ஆனால் தேவன் நம்மை பற்றி யோசிக்கிறவராய் இருக்கிறார். ದೇವರಿಗೆ ಸಮಾನರು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾರೂ ಇಲ್ಲ. தேவனுக்கு சமானமானவர்கள் இந்த பூமியில் யாரும் இல்லை. ದೇವರಂತೆ ಪ್ರೀತಿಸುವಂತವರು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾರೂ ಇಲ್ಲ. தேவனைப் போல நம்மை நேசிக்கிறவர் வேறு யாரும் இருக்க முடியாது. ನಮ್ಮನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಂಡಂತವ್ರು ಯಾರಂದ್ರೆ ದೇವರು ಮಾತ್ರ. நம்மை சரியானபடி அறிந்து கொண்டிருக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார் என்றால் அது தேவன். ನೀವು ಮದುವೆಯಾಗಿ ಎಷ್ಟೇ ವರ್ಷ ಜೀವನ ಮಾಡ್ರಿ, நாம் திருமணமாகி எத்தனை வருடங்கள் வாழ்ந்தாலும், ಈಗ ನಮ್ಮ ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಕೂಡ 51 ವರ್ಷ ಆಯ್ತು ಮದುವೆಯಾಗಿ, 51 years. என்னுடைய தாய் தந்தையை கூட திருமணமாகி 51 வருடங்கள் ஆகிறது. ಸೊ ಜೂನ್ 6 ಸೊ 51 ವರ್ಷ ಆಯ್ತು. ஜூன் 6ஆம் தேதி 6வது மாதம் 6ஆம் தேதி 51 வருடம் முடிகிறது. ಸೊ ನಮ್ಮ ತಾಯಿ ಇವಾಗ ಕೂಡ ಹೇಳ್ತಾ ಇರ್ತಾರೆ, ನಿಮ್ಮ ತಂದೆಗೆ ಹೇಳು ಅವ್ರು ಹಂಗ್ ಮಾಡಬೇಕು. ನಮ್ಮ ತಾಯಿಗೆ ಶುಗರ್ ಇದೆ. என்னுடைய தாய்க்கு சர்க்கரை நோவுண்டு, ತಂದೆಗೂ ಶುಗರ್ ಇದೆ, அப்பாவுக்கும் கூட சுகர் ಆದ್ರೆ இருக்கிறது. ನಮ್ಮ ತಂದೆ ಏನ್ ಇಲ್ದಿರಂಗೆ ಫುಲ್ ಓಡಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ ಅವ್ರು. ஆனால் அவருக்கு அப்படி இருப்பதை அவர் நினைக்காமல் அவர் எப்பொழுதுமே சந்தோஷமாய் இருப்பார். ಒಂದು ಯಂಗ್ ಮ್ಯಾನ್ ತರ ಓಡಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. ஒரு வாலிபனை போல அங்கும் இங்கும் போவார். ಸೊ ನಮ್ಮ ತಾಯಿ ತುಂಬಾ ಸೆನ್ಸಿಟಿವ್, ಅವ್ರು ಒಂಥರ ಇರ್ತಾರೆ. என்னுடைய தாயோ அவர்கள் ஒரு பக்கம் அமைதியோடு அமர்ந்திருப்பார். ನಂಗೆ ಕಾಲ್ ನೋವಿದೆ, எனக்கு கால் வலி இருக்கிறது. ತಂದೆ ಹೇಳ್ತಾರೆ, ಕಾಲ್ ನೋವು ಇಲ್ಲ ನಿನ್ಗೆ. என்னுடைய தகப்பன் சொல்ல, உனக்கு கால் வலி இல்லை என்று. ನಾವು ಕಡೆ ಹೋದಾಗ ಹೇಳ್ತೀವಿ, ಅಪ್ಪ ನೋಡು ನೀನು ಒಂದ್ ರೀತಿ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ತೀಯ, ಅಮ್ಮ ಇನ್ನೊಂದ್ ರೀತಿ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ತಾರೆ ಅಂದ್ರೆ, ಇಲ್ಲ ಯಾವ ನೋವಿಲ್ಲ, ಎಲ್ಲಿದೆ ನೋವು, ಹಂಗೆಲ್ಲ ಮಾತಾಡ್ತಾರೆ. அப்பொழுது நான் அப்பாவினிடத்திலே, நீங்கள் ஒரு மாதிரி யோசிக்கிறீர்கள், அம்மா ஒரு மாதிரி யோசிக்கிறார்கள் என்று சொல்லுவேன். ನೋಡ್ರಿ, ನಾವು ಕೂಡ ಮಕ್ಕಳಾಗಿ ತಂದೆ ತಾಯಿ ಅವರ ಒಂದು ಪರ್ಸನಾಲಿಟಿ ಏನಂತ ನಾವು ಕೂಡ ಇನ್ನೂ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ತಾನೆ ಇದ್ದೀವಿ. நம்ம கூட நாம் எத்தனை வயதானாலும் கூட நம்மளுடைய பெற்றோர்களை பறித்து இன்னும் நாம் யோசித்து கொண்டே இருக்கிறோம். ಎಷ್ಟೇ ವರ್ಷ ಜೀವನ ಮಾಡಿದ್ರೂ ನಾವು ಹೇಳಕ್ಕಾಗಲ್ಲ 100% ನಾನು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಂಡ್ಬಿಟ್ಟಿದ್ದೀನಿ ಅಂತ ಯಾರು ಹೇಳೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. நாம் எத்தனை வருடங்கள் ஒன்றாக வாழ்ந்தாலும் கூட நாம் ஒருவரை ஒருவர் 100க்கு 100% அறிந்து கொண்டோம் என்று சொல்ல முடியாது. ಸೊ ನಾವು ಕೂಡ ಮದುವೆಯಾಗಿ 21 ವರ್ಷ ಆಯ್ತು, ಮೇ 25ಗೆ. நானும் திருமணமாகி 21 வருடங்கள் கடந்து போயிற்று. ಸೊ ನಾನು ಕೂಡ ಇನ್ನೂ ರೂಪನ್ನ ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಂಡಿಲ್ಲ. நானும் கூட என்னுடைய மனைவி இன்னும் பரிபூர்ணமாக புரிந்து கொள்ள முடியவில்லை. ನೀವು ನಿಮ್ಮ ಮನೆಯವ್ರನ್ನ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದೀರಾ ಫುಲ್ ಆಗಿ? 100%? நீங்கள் உங்களுடைய வீட்டிலே அப்படி புரிந்து கொண்டு இருக்கிறீர்களா? ಚೆನ್ನಾಗಿ ತಲೆಯಾಡಿಸ್ತಾ ಇದಾರೆ ಬ್ರದರ್. ಅವ್ರು ಇದಾರಾ, ಆಂಟಿ ಇದಾರಾ ಇಲ್ಲಿ? ಅವ್ರು ಇಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ಅವ್ರು ಜೋರಾಗಿ ತಲೆ ಆಡಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಗಂಡ ಹೆಂಡತಿ ಇದ್ರೆ ಹೆಂಡತಿ ಹೇಳ್ತಾರೆ, ಹೆಂಗ್ ತಲೆ ಆಡಿಸ್ತಾ ಇದೆಯಾ, ಮನೆಗೆ ಬನ್ನಿ ನಾನು ಕೇಳ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು. ಸೊ ನಾವು ಎಷ್ಟೇ ವರ್ಷ ಬದುಕಿದ್ರು ಕೂಡ ಹೆಂಡತಿ ಗಂಡನಾಗಲಿ ಗಂಡ ಹೆಂಡತಿನಾಗಲಿ 100% ತಿಳ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. நாம் எத்தனை வருடம் கணவன் மனைவியாக வாழ்ந்தாலும் கூட
மனைவி பற்றியும் கணவனை பற்றியும் ಮುಳುதாக தெரிந்து கொள்ள முடியாது. ಸೊ ಹನ್ನೆರಡು ದೇವರಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಒಂದು ಸಮರ್ಪಣೆ ಮಾಡಿ, ದೇವರೇ ನೀನು ನನಗೆ ಮಗುವನ್ನು ಕೊಡೋದಾದ್ರೆ ನಾನು ನಿನ್ನ ಸೇವೆಗಾಗಿ ನಾನು ಅದನ್ನು ಕೊಡ್ತೇನೆ. அப்பொழுது அன்னாள் ஒரு பொருத்தனை செய்து கொள்கிறார். நீ எனக்கு பிள்ளையை கொடுத்தால் அந்த பிள்ளையை நான் உன்னுடைய ஊழியத்துக்கே நான் அனுப்புவேன் என்று. ಎಂತ ಒಂದು ಸಮರ್ಪಣೆಯ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ, எப்படி ஒரு பொருத்தனையான அந்த ஜெபம். ನಾವು ಮಕ್ಕಳು ಏನು ಕೇಳ್ತೀವಿ? நாம் என்ன கேட்கிறோம்? ಸ್ವಾಮಿ ನಮಗೆ ಮಕ್ಕಳು ಬೇಕಂತ ಏನಕ್ಕೆ ಕೇಳ್ತೀವಿ? நாம் நமக்கு பிள்ளைகள் வேண்டும் என்று எதற்கு கேட்கிறோம்? ಎಲ್ಲರಿಗಿಂತ ನಾವೇನು ಕಡಿಮೆ ಇಲ್ಲ, ನಮಗೂ ಇದ್ದಾರೆ, ನಿಮಗೂ ಇದ್ದಾರೆ, ನಮಗೂ ಇದ್ದಾರೆ ಅಂತ ತೋರಿಸ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ. எல்லாரையும் விட நாங்கள் ஒன்றும் குறைவானவர்கள் அல்ல என்று. ನಾಳೆ ನೋಡಿ ಅವ್ರಿಗೆ ಮದುವೆ ಆದ್ಮೇಲೆ ಅವ್ರು ನಮ್ಗೆ ನೋಡ್ಕೊಳ್ಬೇಕು, ಅದಕ್ಕೆ ಮಕ್ಕಳು ಬೇಕು ನಮಗೆ. ನಮಗೆ ವಯಸ್ಸಾದ್ರೆ ನಮ್ಮನ್ನು ನೋಡ್ಕೊಳ್ಳೋದು ಯಾರು? நமக்கு வயசான பிறகு நம்மை பார்த்து கொள்வதற்கு யார் இருக்கிறார்கள்? ஆகினால் நமக்கு ஒரு பிள்ளை வேண்டும். ಸೊ ನಾವು ಮಗುವನ್ನು ಕೇಳಿಕೊಳ್ಳುವಂಥ ಉದ್ದೇಶ ಏನು? நாம் தேவனிடத்திலே பிள்ளையை கேட்டு பிள்ளை வரம் வாங்குவது எதற்காக? ನಮ್ಮ ಸ್ವಾರ್ಥಕ್ಕಾಗಿನ, நம்மளுடைய ಸ್ವಾರ್ಥ ಕಾರ್ಯத்துக்காக, சுயத்துக்காக. ಕೆಲವು ಸಾರಿ ನೋಡ್ರಿ ಮಕ್ಕಳಿಗೆ ಮದುವೆ ವಯಸ್ಸು ಬರುತ್ತೆ, குடும்பத்திலே பிள்ளைகளுக்கு திருமண வயது வருகிறது. ಆದರೆ ಅವ್ರಿಗೆ ಟೈಮಲ್ಲಿ ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಜವಾಬ್ದಾರಿಯಿಂದ ಅವ್ರಿಗೆ ಮದುವೆ ಮಾಡಲ್ಲ. ஆனால் தாய் தகவத்மார் அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற வயதிலே திருமணம் செய்வதில்லை. ಮದುವೆ ಮಾಡಿಬಿಟ್ರೆ ಅವರು ನಮ್ಮನ್ನು ನೋಡ್ಕೊಳ್ಳಲ್ಲ, ಅವರು ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ, ಅದಕ್ಕೆ ಅವ್ರು ಹಂಗೆ ಇರಲಿ, ನಮ್ಮನ್ನು ನೋಡ್ಕೊಳ್ಳಿ. திருமணம் ஆகிவிட்டால் அவர்கள் நம்மை விட்டு போய் விடுவார்கள், நமக்கு வயதான பிறகு நம்மை பார்த்து கொள்ள யாரும் இருப்பதில்லை என்று. ಸೊ ವೇಲೂರಲ್ಲಿ ನಮ್ಮ ಒಂದು ರಿಲೇಟಿವ್ಸ್, ರೋಮನ್ ಕ್ಯಾಥಲಿಕ್ ರಿಲೇಟಿವ್ಸ್ ಇದ್ದಾರೆ. வேலூரில் எங்களுடைய சொந்தக்காரர் இருக்கிறார்கள். ನಮ್ಮ ಒಂದು ಅಂಕಲ್ಗೆ ಇಬ್ಬರು ಮಕ್ಕಳು, ಮಗ ಮತ್ತು ಮಗಳು, ಅವ್ರಿಗೆ ಆಗಲೇ 34-32 ಆಗ್ಬಿಟ್ಟಿದೆ. எங்களுடைய அங்கிளுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வயது 34 தாண்டி இருக்கிறது. ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ಹಳ್ಳಿಗಳಲ್ಲಿ 20-22 ವಯಸ್ಸಿಗೆ ಅವ್ರಿಗೆ ಮದುವೆ ಮಾಡಿಬಿಡ್ತಾರೆ. ಹಳ್ಳಿ ಇದೆ ವಿಲೇಜಿலே சிறு வயதிலேயே பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து விடுவார். ಆದ್ರೆ ಇವರಿಗೆ 34-32 ವಯಸ್ಸಾದ್ರೂ ಅವ್ರನ್ನ ಹಾಗೆ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ ಮನೆಯಲ್ಲಿ. ஆனால் இவர்களுக்கு 32-34 ವಯಸ್ಸು ஆனாலும் அப்படியே வீட்டிலே வைத்து கொண்டிருக்கிறார்கள். ಏನಕ್ಕಂದ್ರೆ ಅವ್ರು ಮದುವೆ ಆಗ್ಬಿಟ್ರೆ ಅವರು ಚೆನ್ನೈಗೆ ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ, ಬ್ಯಾಂಗ್ಳೂರ್ಗೆ ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ, ಆಮೇಲೆ ಇಲ್ಲಿ ವೇಲೂರಲ್ಲಿ ವಿಲೇಜ್ ಅಲ್ಲಿ ಇರೋದು ಯಾರು? அவர்கள் திருமணம் ஆகிவிட்டால் வெவ்வேறு ஊர்களுக்கு சென்று அவர்கள் அங்கு குடி போய் விடுவார்கள். ಹಸು ನೋಡ್ಕೊಳ್ಳೋದು ಯಾರು? அப்படி என்றால் இங்கே ஆடு மாடுகளை பார்த்து கொள்வது யார்? ಈಗೇನೋ ಮದುವೆ ಆದ್ಮೇಲೆ ಹಸು ಮಾಡ್ಬಿಟ್ರೆ ಅಯ್ಯೋ ನಮ್ಗೆ ಹಸು ಬೇಕು. அவர் திருமணம் ஆன பிறகு நாம் ஒருவேளை பசுக்களை நாம் விற்க வேண்டிய நிலைமை வந்துவிடும். ಪ್ಯಾಕೆಟ್ ಬೇಡ, ಹಾಲ್ ಬೇಕು ಡೈರೆಕ್ಟ್ ಆಗಿ. நமக்கு டைரக்டாಗಿ ಪಶುವಿನಿಡத்திலிருந்து ಪಾಲ್ வேண்டும். ಆದ್ರೆ ಅವರ ಮಗನಿಗೆ ಮಗಳಿಗೆ ಅವ್ರಿಗೆ ಮದುವೆ ಆಗಿ ಜೀವನದಲ್ಲಿ ಸೆಟ್ಲ್ ಆಗ್ಬೇಕಂತ ಆಸೆ. ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் திருமணம் ஆக வேண்டும் என்று ஆசை அவர்களுக்கு. ಆದ್ರೆ ತಂದೆ ತಾಯಿ ಅದರ ಜವಾಬ್ದಾರಿ ಅವರು ತಗೊಳ್ತಾ ಇಲ್ಲ. ஆனால் பெற்றோர்கள் அதை குறித்து யோசிப்பதே இல்லை. ಆದ್ರೆ ಹನ್ನೆರಡು ಯಾತಕ್ಕಾಗಿ ಮಗುವನ್ನು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ, ஆனால் இங்கு அன்னாள் தேவனிடத்தில் எதற்காக பிள்ளை வேண்டும் என்று கேட்கிறாள் என்றால், ನೀನು ನನಗೆ ಕೊಡೋದಾದ್ರೆ, நீங்கள் எனக்கு பிள்ளை கொடுப்பதானால் ಆ ಮಗನನ್ನು ನಿನಗೆ ನಾನು ಹಿಂತಿರುಗಿ ನಾನು ಕೊಡ್ತೇನೆ, அந்த பிள்ளையை மறுபடியும் நான் உங்களுக்கே சேவைக்கு சமர்ப்பிக்கிறேன் என்றார். ಸಾಮ್ವೇಲ್ ಏನಾದ ಗೊತ್ತಾ? ದೊಡ್ಡವನಾದ್ಮೇಲೆ சாமுவேல் என்ன சொன்னார் தெரியுமா? பெரியவனான போது ಅವನು ಪ್ರವಾದಿಯಾದ, அவர் ஒரு தீர்க்கதரிசியானார். ಸೌಲನನ್ನು ದಾವಿದನನ್ನು ರಾಜನಾಗಿ ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದವರು ಯಾರಂದ್ರೆ ಸಾಮ್ವೇಲ್. தாவீதையும் சாவேலியும் ರಾಜನಾಗ ಅಭಿಷೇಕಂ செய்தவர் சாமுவேல் தான். ಪೆನ್ನಿನ ಮಕ್ಕಳು ಏನಾದ್ರೂ ಗೊತ್ತಿಲ್ಲ ನಮಗೆ. பெனினாவின் பிள்ளைகள் என்ன ஆனார்கள் என்று ಯಾವ್ದಾದ್ರು ಯೋಚನೆ ಮಾಡಿದ್ರ ನೀವು? ஏதாவது யோசித்திருக்கிறீர்களா? ಪೆನ್ನಿನ ಮಕ್ಕಳು ಏನಾದ್ರು ಭೂಮಿಗೆ ಬಾಧ್ಯಸ್ಥರಾದ್ರ ಅವರು? பெனினாவுடைய பிள்ளைகள் இந்த பூமிக்கு அவர்கள் ஏதாவது ஒரு சந்ததியை கொண்டு வந்தார்களா? ಹನ್ನಳ ಮಗನಾದಂತ ಸಾಮುವೇಲನ್ನು ಭೂಮಿಗೆ ಬಾಧ್ಯಸ್ಥನಾದ. அன்னாள் பெற்றெடுத்த பிள்ளையான சாமுவேலோ இந்த பூமிக்கு ஒரு ಭಾಗ್ಯವಾನಾಗ இருந்தார். ನಿಮ್ಮ ಗಂಡು ಮಕ್ಕಳು ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು ಈ ಭೂಮಿಗೆ ಬಾಧ್ಯಸ್ಥರಾಗಬೇಕಾದ್ರೆ, நம்மளுடைய பிள்ளைகளும் மகனாகட்டும் மகளாகட்டும் இந்த பூமியிலே அவர்கள் ஒரு நல்ல பேர் எடுக்க வேண்டும். ಪ್ರತಿ ಪುರುಷ ಮತ್ತು ಸ್ತ್ರೀಯಲ್ಲಿ ಒಂದು ಶಾಂತವಾದಂತ ಒಂದು ಮನಸ್ಸು ನಮ್ಗಿರ್ಬೇಕು. கணவனுக்கும் மனைவிக்கும் கூட எப்பொழுதும் ஒரு சாந்தமுள்ள குணம் உண்டாக. ಶಾಂತ್ ಕುಮಾರ್ ಅಂತ ಇಟ್ಬಿಟ್ರೆ ಶಾಂತಿ ಇರ್ತದಂತ ಅಲ್ಲ.
சாந்தகுமார் என்று பெயர் வைத்தால் அவர்களிடத்திலே சாந்தம் இருக்கிறது என்று அர்த்தம் அல்ல. ಸೊ ಹೆಸರಲ್ಲಿ ಏನು ಇಲ್ಲ. பெயர் வைப்பதால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ಓಕೆ, ನನಗೂ ಆನಂದ್ ಅಂತ ಹೆಸರಿಟ್ರು ಆನಂದನೇ ಇದ್ದಿಲ್ಲ. எனக்கும் ஆனந்த் என்று பெயர் வைத்தார்கள், எனக்கு ஆனந்தமே இல்லை. ಯೇಸುವಿನ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟ ಮೇಲೆನೆ ದೇವರು ಸಂತೋಷ ಕೊಟ್ಟರು. இயேசுவின் மேல் நான் நம்பிக்கை வைத்த பிறகு எனக்கு சந்தோஷம். ಕೆಲವೊಮ್ಮೆ ಈಗ ಆಶೀರ್ವಾದದಲ್ಲಿ ಇದೀವಿ, ಒಂದು ತಿಂಗಳಿಂದ ஒரு மாதமாக நாம் ஆசீர்வாதம் இடத்துல இருக்கிறோம். ಸೊ ಕೆಲವೊಮ್ಮೆ ಯಾವ್ದಾದ್ರು ನೋಡಿದ್ರೆ ಯಾಕೆ ಆನಂದ್ ತುಂಬಾ ದುಃಖವಾಗಿದ್ದೀರಾ ಅಂತ ಕೇಳ್ತಾರೆ ಕೆಲಸ. சில நேரத்தில் ஏன் ஆனந்த் அவர்கள் மிகவும் வருத்தத்தோடு இருக்கிறார் என்று கேட்கிறார்கள். ಸೊ ದುಃಖ ಆಗೋದು ಸಹಜ. ஆனால் துக்கம் வருவது சகஜம். ಕಳೆದ ಒಂದು ತಿಂಗಳಲ್ಲಿ ಹೇಳಿದೆ, ನಿಮ್ಗೆ ದುಃಖ ಆಗಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಿಮ್ಗೆ ಸಮಾಧಾನ ಆಗೋದೇ ಇಲ್ಲ. துக்கம் உங்களுக்கு வராதிருந்தால் உங்களுக்கு சமாதானம் உண்டாகாது என்று நான் சொன்னேன். ನನಗೆ ದುಃಖ ಅಂದ್ರೇನೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಬ್ರದರ್. துக்கம் என்றால் என்ன என்று எனக்கு தெரியாது என்று சொன்னார். ಸಮಾಧಾನವನ್ನು ಅನುಭವಿಸೋದೇ ಇಲ್ಲ ಜೀವನದಲ್ಲಿ. நீங்கள் சமாதானத்தை அனுபவிக்க முடியாது. ನೀವು ಯಾವಾಗ ದುಃಖವನ್ನು ಹಾದು ಹೋಗ್ತಿರೋ, நீங்கள் எப்பொழுது துக்கத்தை கடந்து போகிறீர்களோ ದೇವರ ಸಮಾಧಾನವನ್ನು ನೀವು ಹೊಂದ್ಕೊಳ್ತೀರಾ. அப்பொழுது தேவ சமாதானம் உங்களிடத்திலே நிலை நிற்கும். ಸೊ ಹನ್ನೆರಡಿಂದ ನಾವು ಕಲಿಯುವಂತ ಒಂದು ಪಾಠ ಏನಂದ್ರೆ, அன்னாளிடத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், ಪ್ರತಿಕ್ರಿಯೆ ಮಾಡದೆ, எதிர்த்து கோபம் கொள்ளாமல் ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ, தேவனுடைய சன்னிதானத்தில் ತನ್ನ ಕೊರತೆಯನ್ನು ಹಂಚಿಕೊಂಡಾಗ, தனக்கு இருக்கிற குறைவுகளை அவரிடத்திலே பகிர்ந்து கொண்டு ದೇವರ ಅದ್ಭುತವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರ ಆಕೆಗೆ ಮಗುವನ್ನು ಕೊಟ್ಟರು. அவர் அப்படி செய்யும் பொழுது தேவன் அற்புதமாக அவருக்கு பிள்ளையை கொடுத்தார். ಆ ಮಗುವನ್ನು ಸೇವೆಗಾಗಿ ಸಮರ್ಪಣೆ ಮಾಡಿ அந்த பிள்ளையை அவர்கள் சந்தோஷமாக சேவைக்காக அனுப்பினார்கள். ಇಲ್ಲಿರುವಂತ ತಂದೆ ತಾಯಿಂದ್ರೆ, இங்கே இருக்கிற தாய் தகவன்மாரே, ಯಾರಿಗೆಲ್ಲ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ಸೇವೆ ಮಾಡ್ಬೇಕಂತ ನಿಮಗೆ ಆಸೆ ಇದೆ? யாருடைய வீட்டிலே தன்னுடைய பிள்ளைகள் தேவனுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, ಸಾಮಾನ್ಯವಾಗಿ SLC ಫೇಲ್ ಆದವರು, சாதாரணமாக SLCயிலே ஃபெயில் ஆனவர்கள், ಬೈಬಲ್ ಕಾಲೇಜಿಗೆ ಹೋಗಪ್ಪ ನೀನು, நீ இன்னும் மேலும் படிக்க முடியாது, ಬೈಬಲ್ ಕಾಲೇಜಿಗೆ ಪೋ ಎಂದು. ನಾವು ಕಾಲೇಜಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ ಎಲ್ಲ ತರಲೆ ಮಾಡೋರು, ಸಾಕ್ಷಿ ಕಳ್ಕೊಂಡು ಅಂತವ್ರನ್ನ ಕಳಿಸ್ತಾರೆ ಬೈಬಲ್ ಕಾಲೇಜಿಗೆ. ಹೋಗು ನೀನು, ಹೋಗು ಸೇವೆ ಮಾಡಿ ಹೋಗು. காலேஜுக்கு போனால் அங்கு தவறான வழியிலே நடந்து போவோம் என்று நினைத்து நீ பைபிள் காலேஜுக்கு போ என்று சொல்லிவிடுவார்கள். ಚೆನ್ನಾಗಿ ಓದವ್ರನ್ನ ಮನೇಲಿ ಇಟ್ಕೊಳ್ತಾರೆ. நன்றாக படிக்கிறவர்கள் வீட்டிலே வைத்துக் கொள்வார்கள். ಏನು ಓದ್ಲಿಕ್ಕೂ ಆಗಲ್ಲ, ಫೇಲ್ ಆಗೋದು, ಸ್ಕೂಲ್ ಸರಿಯಾಗಿ ಹೋಗಲ್ಲ, ಅವ್ರಿಗೆ ನೀನು ಸೇವಕನಾಗಪ್ಪ, ನೀನು ಸೇವಕನಾಗ. வீட்டிலே ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத இருக்கிறவனை நீ தேவனுடைய சேவைக்கு போ என்று அனுப்பி விடுவார். ಪಾಸ್ಟರ್ ನನ್ನ ಮಗನ ಸೇವೆಗೆ ಒಪ್ಪಿಸಿಬಿಟ್ಟಿದ್ದೀನಿ ಪಾಸ್ಟರ್. பாஸ்டர் இடத்தில் போய் என்னுடைய மகனை நான் சேவைக்காக அனுப்பி இருக்கிறேன். ತುಂಬಾ ಸಂತೋಷ ಬ್ರದರ್ ಸಿಸ್ಟರ್. ಏನು ಓದಿದ್ದಾನೆ? அப்பொழுது பாஸ்டர் கேட்பார், மிகவும் சந்தோஷம், என்ன படித்திருக்கிறான்? SLCಯಲ್ಲಿ ಒಂದೆರಡು ಸಬ್ಜೆಕ್ಟ್ ಹೋಗ್ಬಿಟ್ಟಿದೆ. SLCயிலே 2 சப்ஜெக்ட் அவர் போய்விட்டது. ಆದ್ರೆ ಅವನು ಸೇವೆಗೆ ಒಪ್ಪಿಸಿಬಿಟ್ಟಿದ್ದೀವಿ ಪಾಸ್ಟರ್. ஆனாலும் அவனை சேவைக்காக நாங்கள் அனுப்பிவிட்டோம். ನಿಮಗೆ ಇನ್ನೂ ಬೇರೆ ಮಕ್ಕಳಿದಾರಾ? உங்களுக்கு வேற பிள்ளைகள் இருக்கிறார்கள்? ದೊಡ್ಡವನು ಇಂಜಿನಿಯರಿಂಗ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ ಪಾಸ್ಟರ್. பெரியவன் இன்ஜினியரிங் படித்து கொண்டு இருக்கிறான். ಅವನದು ಲೈನೇ ಬೇರೆ ಪಾಸ್ಟರ್. அவனுடைய லைனே வேறையா இருக்கிறது. ಇವನ್ ಜೀವನದಲ್ಲಿ ಇವನಿಗೆ ಅರ್ಥನೇ, ಇವನಿಗೆ ಏನಂತಾನೆ ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇಲ್ಲ. ಇವನಿಗೆ வாழ்க்கை என்றாலே என்னவென்று தெரியாது. ಅದಕ್ಕೆ ನಾವು ದೇವರಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಬಿಟ್ಟಿದ್ದೀವಿ. ಅದಕ್ಕೆ ಅವனை தேவனிடத்திலே நான் ನಿಮ್ ತರ ಆಗ್ಬೇಕು ಪಾಸ್ಟರ್, ಇವರು உங்களை போல அவன் ஆக வேண்டும். ಸೊ ನಾವು ದೇವ್ರಿಗೆ ಉತ್ತಮವಾದದನ್ನ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀವಾ, ಇಲ್ಲ ಏನ್ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ನಾವು? தேவனுக்கு நாம் நல்லதை கொடுக்கிறோமோ அல்லது ஊனமானதை கொடுக்கிறோமோ? ಸಾಲ ಕೊಟ್ಟವರಿಗೆ ಒಳ್ಳೆ ಬ್ಯಾಂಕ್ದು ಒಳ್ಳೆ ನೋಟ್ ಕೊಡ್ತೀವಿ, ಆಫರಿಂಗ್ ಅಲ್ಲಿ ಹಳೆ ನೋಟ್ ಹಾಕ್ತೀವಿ. கடன் கொடுத்தவருக்கு நம்ம பேங்க்கில் புதிய நோட்டை கொடுக்கிறோம், ஆனால் தேவனுக்கு நாம் பழைய நோட்டுகளை போடுகிறோம். ಈ ಲೋಕದ ಒಂದು ಸೇವೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಉತ್ತಮವಾದಂಥ ನಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನ ಕೊಡ್ತೀವಿ, ದೇವರ ಸೇವೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಬೇಡವಾದದನ್ನು ನಾವು ಕೊಡ್ತೀವಿ. உலகத்தின் காரியங்களை செய்ய நாம் உத்தமமான பிள்ளைகளை அனுப்பி விடுகிறோம். ஒன்றுக்கும் உதவாத பிள்ளைகளை தேவனுக்கு ஆக சேவை செய்ய. ಇದು ನಮ್ಮ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ನ್ಯಾಯ ತರ ಕಾಣಿಸುತ್ತಾ? இது நம்முடைய பார்வையிலே சரியானது என்று தெரிகிறதா? ರೀತಿಯಲ್ಲಿ. ಸೊ ಅದಕ್ಕಾಗಿ ನಮ್ಮ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಏನಂದ್ರೆ, ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ಕೂಡ ಏನೇ ಒಂದು ಸೆಕ್ಯುಲರ್ ಜಾಬ್ ಮಾಡಲಿ, ಬಟ್ ಅವ್ರ ಕರ್ತನನ್ನು ಪ್ರೀತಿಸುವಂಥವ್ರಾಗಬೇಕು, ಕರ್ತನ ಸೇವೆಯನ್ನು ಅವ್ರು ಮಾಡಬೇಕು. அவர்கள் எந்த விதத்திலே உயர்ந்து வந்தாலும் கூட அவர்கள் தேவனுக்கு பயந்து அவர்கள் நடக்க வேண்டும். ಪ್ರತಿಯೊಂದು ಸಭೆಗೆ ಸೇವಕರ ಒಂದು ಅವಶ್ಯಕತೆ ಇದೆ. எல்லா சபைகளிலும் கூட இந்த சேவைக்கு தேவையாக இருக்கிறது. ಸೊ ಬೆಳೆಯು ಬಹಳ, ಕೆಲಸಗಾರರು ವಿರಳ.
விளைச்சல் குறைவாக இருக்கிறது, வேலைக்காரரோ அதிகமாக இருக்கிறது, ನಾವು ಹೋದ வேலைக்காரரோ குறைவாக இருக்கிறது. ಹೋಗೋ ಜಾಗದಲ್ಲಿ ಹೇಳ್ತೀವಿ, ಸೇವೆಗಾಗಿ ಸಮರ್ಪಣೆ ಮಾಡಿದಂಥವರು ನಿಮ್ಮನ್ನು ಸಮರ್ಪಣೆ ಮಾಡ್ರಿ, ಸೇವೆಗಾಗಿ ಬನ್ನಿ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಯಾವಾಗಲೂ ಹೇಳ್ತೀವಿ. நாம் போகிற இடத்திலெல்லாம் சொல்லுகிறோம், நீங்கள் சேவைக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள் என்று. ಕರ್ತನ ಸೇವೆಗೆ ಬಂದು 31 ವರ್ಷ ಆಯ್ತು. கர்த்தனுடைய சேவைக்காக வந்து 31 வருடங்கள் ஆயிற்று. ಆದರೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಟ್ಟಿಲ್ಲ. தேவன் எங்களை கைவிடவில்லை. ಮೈಸೂರಿಗೆ ಬಂದಾಗ ನಾವು ಏನು ಇಲ್ಲದವರಾಗಿ ನಾವು ಬಂದ್ವಿ. மைசூருக்கு வரும்போது நாங்கள் ஒன்றும் இல்லாதவர்களாய் வந்தோம். ಆದರೆ ದೇವರು ನಮಗೆ ಮನೆ ಆಗಲಿ ಕುಟುಂಬ ಆಗಲಿ ಎಲ್ಲವನ್ನು ದೇವರು ಯೆಹೋವಯರಿಯಾಗಿ ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ஆனால் இந்த மைசூர் பட்டணத்திலே எங்களுக்கு வீடாகட்டும், மற்ற காரியங்கள் ஆகட்டும், சேவையாகட்டும் எல்லாவற்றையும் நலமாக கொடுத்திருக்கிறார். ಸೊ ಇದನ್ನ ಮುಂಜಾನೆ ನಾವು ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿದ ಹಾಗೆ, இந்த நேரத்திலே நாம் இந்த வசனத்தை கேட்டது போல, ಶಾಂತರ ಧನ್ಯರವರು ಭೂಮಿಗೆ ಬಾಧ್ಯರಾಗುವರು. சாந்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் ನಮ್ಮ கொள்ளுவார்கள். ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ. நாம் கண்களை மூடி ஜெபித்துக் கொள்ளுவோம். ದೇವರು ನಮ್ಗೆ ಕೊಟ್ಟಿರುವಂತ ಮಕ್ಕಳು ಬಾಧ್ಯಸ್ಥರಾಗಬೇಕಾದ್ರೆ, தேவன் நமக்கு கொடுத்த பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருக்க வேண்டும் என்றால், ಪ್ರತಿಯೊಂದು ತಂದೆ ತಾಯಿಯಲ್ಲಿ ಒಂದು ಶಾಂತ ಗುಣ ಇರಬೇಕು. எல்லா பெற்றோர்களிடத்திலும் சாந்த குணம் உண்டாக வேண்டும். ನಾವು ಕೋಪ ಮಾಡಿಕೊಳ್ಳೋದು, நாம் கோபம் கொள்ளக்கூடாது, ಹಠಮಾರಿಗಳಾಗೋದು, நாம் ஆங்காரம் உள்ளவராக இருக்கக்கூடாது, ದೇವರ ಸನ್ನಿಧಿಗೆ ಬರದೇ ಇರುವಂಥದ್ದು, தேவனுடைய சந்நிதிக்கு வராமல் இருக்கிறது, ನಮ್ಮ ಸನ್ನಿವೇಶದ ಕುರಿತಾಗಿ ನಾವು ಗುಣಗುಟ್ಟುವಂಥದ್ದು, நம்மளுடைய தேவைகளுக்காக தேவனை பார்த்து முறுமுறுக்கிறது, ನಮ್ಮ ಸನ್ನಿವೇಶದ ವಿಷಯದಲ್ಲಿ ಮತ್ತೊಬ್ಬರ ಮೇಲೆ ನೆಪ ಹಾಕುವಂಥದ್ದು, நம்மளுடைய கஷ்ட நிலையிலே அதை மற்றவர்கள் மேல் அந்த பழியை சுமத்துவது, ಇವೆಲ್ಲವುಗಳನ್ನು ನಾವು ಬಿಟ್ಟು, இவை எல்லாவற்றையும் நாம் விட்டுவிட்டு, ನಮಗೇನೇ ಒಂದು ವಿರೋಧ, ಒಂದು ಅವಮಾನ, ನಿಂದೆ ಅವಮಾನ ಆದಂಥ ಸಮಯದಲ್ಲಿ நமக்கு அவர்கள் மூலமாக எந்த விதமான ஒரு விந்தையோ ஒரு துன்பமோ நேரிட்டாலும் கூட, ಹನ್ನಳು ದೇವರ ಸನ್ನಿಧಿಗೆ ಹೋದ ಹಾಗೆ ನಾವು ಕೂಡ ದೇವರ ಸನ್ನಿಧಿಗೆ ಹೋಗೋಣ. அன்னால் எப்படியாக தன்னுடைய துக்கத்தை மறந்து தேவனுடைய சந்நிதியிலே போய் கண்ணீர் விட்டார்களோ, ದೇವರ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಇದೆ, தேவனுடைய இடத்திலே சமாதானம் உண்டு, ನಿರೀಕ್ಷೆ ಇದೆ, நம்பிக்கை உண்டு, ಆತನ ಉತ್ತರವನ್ನು ಕೊಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. அவர் நமக்கு பதில் அளிப்பவராய் இருக்கிறார். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ. நாம் ஜெபித்துக் கொள்ளுவோம். ನಮ್ಮನ್ನು ಬಹಳವಾಗಿ ಪ್ರೀತಿ ಮಾಡುವ ತಂದೆಯಾದ ದೇವರೇ, நம்மை மிகவும் நேசித்து வழி நடத்துகிற நல்ல பிதாவே, ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾರು ಧನ್ಯರೆಂಬುದನ್ನು ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡುತ್ತಾ ಬರುತ್ತಿದ್ದೇವೆ. இந்த பூமியிலே யார் பாக்கியவான்கள் என்பதை குறித்து நாங்கள் தியானித்து வருகிறோம். ಹನ್ನಳಿಗಿದ್ದಂಥ ಶಾಂತ ಗುಣವನ್ನು ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ದಯಪಾಲಿಸು. அன்னாளுக்கு இருந்த அந்த சாந்தமான குணத்தை எங்களுக்கும் தாரும். ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿರುವಂಥ ಎಲ್ಲ ದಂಪತಿಗಳನ್ನು ಸ್ವಾಮಿ ನಿಮ್ಮ ಹೆಸರು ನಾವು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. இங்கே இருக்கக்கூடிய எல்லா கணவன் மனைவிகளை நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். ನಮ್ಮ ಒಂದೊಂದು ಕುಟುಂಬಗಳಿಗೆ ನೀನು ಕೊಟ್ಟಂತ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. நீர் ஒவ்வொரு குடும்பத்திலும் கொடுத்த பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ಮೊಮ್ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. பேர பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ನಮ್ಮ ಸಭೆಯ ಎಲ್ಲ ಮಕ್ಕಳನ್ನು ಸ್ವಾಮಿ ನಾವು ನಿನಗೆ ಸಮರ್ಪಣೆ ಮಾಡುತ್ತೇವೆ. எங்கள் சபையில் இருக்கிற எல்லா சிறு பிள்ளைகளையும் உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். ನಮ್ಮ ಎಲ್ಲ ಮಕ್ಕಳಿಗೆ ನಿನ್ನ ಸೇವೆ ಮಾಡುವಂತ ஆசை அவರಲ್ಲಿ ಹುಟ್ಟಿಸಬೇಕಾಗಿ ನಾನು ಬೇಡ್ತೇನೆ. இங்கே கூடியிருக்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் கூட உங்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஆசை உண்டாக வேண்டும் என்று வேண்டுகிறோம். ನಮ್ಮ ಸಭೆಯ ಎಲ್ಲ ದಂಪತಿಗಳ ಸಂಬಂಧವನ್ನು ಬಲಪಡಿಸು ಸ್ವಾಮಿ. இங்கே இருக்கக்கூடிய எல்லா கணவன் மனைவிமார்களை ஆசீர்வதித்து அவர்களை சமாதானத்திலே நடத்தும். ಮಕ್ಕಳಿಲ್ಲದಿರುವಂತವರಿಗೆ ಮಕ್ಕಳ ಸಂತಾನವನ್ನು ನೀವು ಅನುಗ್ರಹಿಸಿಕೊಡು ಸ್ವಾಮಿ. பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை தரும்படியாக வேண்டுகிறோம். ನೀನು ಕೊಡುವಂತ ಮಗುವನ್ನು ನಾವು ಸಂತೋಷದಿಂದ ಸ್ವೀಕರಿಸುವಂತ ಒಂದು ಮನಸ್ಸನ್ನು ಕೊಡು ಸ್ವಾಮಿ. நீங்கள் எந்த பிள்ளையை கொடுத்தாலும் அந்த பிள்ளையை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிற இருதயத்தை அவர்களுக்கு தாரும். ಮುಂದಿನ ಒಂದು ವಾರದಲ್ಲಿ ನಾವು ಕೆಲಸ ಮಾಡುವಂತ ಎಲ್ಲ ಜಾಗದಲ್ಲಿ, நாங்கள் முந்தைய தினத்திலே நாங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்திலே, ಎಲ್ಲ ಸೇವೆಗಳಲ್ಲಿ, எல்லா ஊழியத்திலும், ನಮ್ಮ ಮಕ್ಕಳ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸದಲ್ಲಿ, நம்ம பிள்ளைகளுடைய படிப்பு காரியத்திலும் ನೀವು ನಮ್ಮ ಜೊತೆ ಇದ್ದು நீங்கள் எங்களோடு கூட இருந்து ಮುನ್ನಡೆಸಬೇಕಾಗಿ அதை நடத்த வேண்டும் என்று ಯೇಸುವಿನ ದಿವ್ಯ ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡುತ್ತೇವೆ. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.